ஹைடார் மிஸ், நம்ம இன்னைக்கு தயங்கோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2. கொஞ்சம் கோல்டாக இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஜிமினுக்கு ஒன் ஷாட் போட சொல்லி கேட்டிங்க. இப்போதைக்கு ஜிமினுக்கு ஒன் ஷாட் போடுற மாதிரி எந்த ஸ்டோரியுமே நான் வச்சிருக்கல. இனிமே தான் நான் யோசிக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸ்டோரி ஐடியா வந்துச்சுன்னா நான் உடனே கூட போட்டுடுறேன். ஸோ ஜிமின் பயாஸ்லாம் யாரும் கோச்சுக்காதீங்க. நான் ஜிமினுக்கு சீரீஸ் போடலான்ட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அது மிஸ்டர் பேட் மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான் யோசிச்சு வச்சிருக்கேன். பெண்டிங் இருக்கிற எஃப்எஃப்லாம் ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதை ஆரம்பிச்சிருவேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. இடையில ஒன் ஷாட் ஐடியா ஏதாவது வந்தால் கூட நான் ஒன் ஷாட்டுமே ஜிமினுக்கு போட்டுடுறேன். தென் சீரீஸ்லாம் நான் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். ட்விஸ்டர் லவ் மட்டும்தான் நான் கேட்டேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல. ஸோ சீரீஸோட அந்த ஸ்டோரி லைன்லாம் நான் மறந்துட்டேன் என்னன்னு. ஒன் ஷாட் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். இடையில டைம் இருந்தப்போ தான் ட்விஸ்டர் லவ் கேட்டேன். ஸோ அதான் அதில் ஒரு 2 எபிசோட் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன். இன்னும் மற்ற இருக்கிற சீரீஸ்லாம் நான் ஒன்று ஒன்றா கேட்டுட்டு போடுறேன். ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. நான் எஃப்எஃப்பும் வேற ரெக்கார்ட் பண்ணும்ல. ஸோ எனக்கு வேற ஒர்க்கும் இருக்கு. இடையில எனக்கு அதை கேட்கவும் டைம் இல்லை. இருக்கிற டைம்ல ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு. இதுக்கே டைம் ஆகுது. ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது. ஸோ நான் கேட்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கேட்டுட்டு நான் சீரீஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடுறேன். ஓகேடா, நம்ம இப்போ எஃப்எஃப்குள்ள போயிடலாம். போன பாட்டில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, தயங் உங்களை பார்த்துருப்பான். ஐ மீன் உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கதா சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு அவனை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவனுக்கும் உங்களை பார்த்த உடனே பிடிச்சி போயிருக்கும். ஸோ அப்படியே பேசி பழகி ஃபைனலா உங்களுக்கு மேரேஜும் நடந்திருக்கும். உங்களையும் கூட்டிட்டு தயங்கோட வீட்டுக்கு வந்திருந்திருப்பாங்க. ஸோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ தயங்கோட வீட்டில் நைட்டு நீங்கள் ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தயங்க உள்ள வரான். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன் போல, சாரி, ஒரு இம்பார்ட்டன்ட் கால் அதான் அப்படின்ட்டு உள்ள வரான். நீங்களும் அவனை பாக்குறீங்க. பட் அவன் சொன்னதுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணல. அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. தயங்கும் அப்படியே பக்கத்துல உட்காடுறான். நீங்க அவனை திரும்பியே பார்க்கல. குனிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. இங்கெல்லாம் ஓகேவா உனக்கு? பிடிச்சிருக்கா அந்த வீடு? அப்போ நீங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒயன், என்ன என்ன கேட்டீங்க? இங்கெல்லாம் ஓகேவான்னு கேட்டேன். வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் அப்படின்ட்டு அவன் மூஞ்சியே பார்க்க மாட்டீங்க. குனிஞ்சிட்டே தான் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. தயாங் பார்க்குறான். கொஞ்சம் நர்வஸாக இருக்க மாதிரி தான் இருக்கீங்க நீங்க. ஒருவேளை புது இடம் இல்லை, ஸோ நீங்க பயப்படுறீங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறான். என்னாச்சு? இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒரு மாதிரி இருக்க. ஏன், என்னாச்சு? இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் மூஞ்சிய பார்க்காம தான் பதில் சொல்றீங்க. அப்போ தயங்க ஒரு மாதிரி பார்த்துட்டு உங்க கையை பிடிக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துல அவன் கையை கொண்டு வரான். டச் கூட பண்ணிருக்க மாட்டான். பட் அதுக்குள்ள நீங்க அப்படியே பயந்து எழுந்துடுறீங்க. என்ன என்ன பண்ண போறீங்க? நான் என்ன பண்ணேன்? கையை தான் பிடிக்கலான்னு வந்தேன். அம்மா, நீ எதுக்கு எழுஞ்ச? இங்க வா அப்படின்ட்டு அகைன் உங்க கையை பிடிக்கலான்னு வரான். நீங்க பயந்து போய் பின்னாடி போறீங்க. இல்ல இல்ல வேண்டாம். என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு எழுந்துக்கிறான். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், பக்கத்துல வர வேண்டாம். என்னாச்சு ஓயன் உனக்கு? வேண்டாம் வேண்டாம், வராதிங்க, அங்கேயே நில்லுங்க, வேணாம், வர வேணாம். அப்போ தயங்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல. எதுக்கு இப்படி பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான் அவன். ஒயன், இல்ல இல்ல வர வேண்டாம், நீங்க பக்கத்துல வர வேண்டாம் அப்படின்ட்டு பின்னாடி தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கீங்க. ஐயோ, என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்கு இப்படி பயப்படுற? என்ன எதுக்கு பக்கத்துல வர வேணான்னு சொல்ற? வேண்டாம், எனக்கு எனக்கு இதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? வேண்டாம், எனக்கு எனக்கு பயமா இருக்கு. நீங்க பக்கத்துல வர வேண்டாம். எதுக்கு அப்படி சொல்ற? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து எதுக்கு பயப்படுற அப்படின்ட்டு அவனும் என்னன்னு கேட்கலான்னு பக்கத்துல பக்கத்துல வரான். பட் நீங்க அவனை தொட கூட விட மாட்டீங்க. தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தயங்கி அப்படியே செம்ம கடுப்பாயிடுது. இப்படியே பயந்து அழுதுட்டு இருந்தா என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். இல்ல வேண்டாம், எனக்கு. என்ன வேண்டாம்? புரியுற மாதிரி சொன்னாதானே தெரியும். நீங்க என் பக்கத்துல வர வேண்டாம். அதான் ஏன்னு கேக்குறேன். வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. அப்ப தயங்க அப்படியே கடுப்பாயிட்டு, நான் வரல, உன் பக்கத்துல வரல, எங்கேயாவது நீ நில்லு அப்படின்ட்டே போய் பெட்ல உட்காடுறான் கோவமா. நீங்க அப்படியே ஒரு மூலையில நின்றுட்டு இருக்கீங்க. தயங்க அப்படியே கோவமா பாக்குறான். நீங்க அங்கிருந்து வர மாதிரியே தெரியல. பயந்துட்டே நிக்கிறீங்க. இவனுக்கும் ஒண்ணுமே புரியல. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு அங்க நின்றுட்டு இருக்க போற? நைட் ஃபுல்லா அப்படியே நிக்கிறியா?
அப்போ நீங்கள் பதில் எதுவும் பேசாமல் அவனை பார்க்குறீங்க. இங்கே வா. ஆ ம் என்னடி உனக்கு பிரச்சனை? என்ன பார்த்து எதுக்கு பயப்படுற? நான் என்ன பண்ண போகிறேன் உன்னை? ம் நான் வரல. இங்கே பாரு, நீ எதுக்கு பயப்படுற, என்ன ஏதுன்னு ஒரு இழவும் எனக்கு தெரியல. அதுவும் என்ன பார்த்து எதுக்கு பயப்படுற? நல்லா தானே நீ பேசிட்டு இருந்த. வீட்டுக்கு வர வரைக்கும் கூட நல்லா தானே இருந்த. இப்போ என்ன ஆச்சு உனக்கு? இங்கே பாரு, நீ எதுக்கு பயப்படுற, உன் மனசில் என்ன ஓடுதுலாம் எனக்கு தெரியாது. எதா இருந்தாலும் என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியும். நான் உன்னை ஒன்றும் பண்ணல. இங்கே வா, இங்கே வந்து உட்காரு. என்ன ஆச்சுன்னு என்கிட்ட சொல்லு. அப்பயும் வாயை திறக்கல. முடிச்சு அவனே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க சைலண்டா. கடுப்பாகுது ஓயன் நீ பண்ணுறது. இப்போ இங்கே வந்து உட்காந்து என்னன்னு சொல்ல போறியா இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்தில் நீ வரலன்னா இங்கே நான் எந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுவேன். இதுக்கு மேலே அந்த ரூம் பக்கமே வரமாட்டேன். ஆ இல்லை, நானே வரேன் அப்படின்ட்டு பொறுமையாக போயிட்டு பெட்டில் உட்காடுறீங்க. தயங்கப்போ உங்களை பார்த்துட்டு என்னாச்சு சொல்லு அப்படின்ட்டே பக்கத்தில் வரலான்னு தள்ளுறான். அடுத்த செகண்டுக்கு அப்படியே எழுந்துச்சிடுறீங்க. சரி சரிம்மா தாயே, உன் பக்கத்துலேயே வரல, நான் தள்ளியே உட்காந்துக்கிறேன். நீ தயவு செஞ்சு என்ன இதுன்னு சொல்லு அப்படின்ட்டே பெட்டோட கார்னரில் போய் உட்காந்துக்கிறான். நீங்களும் பயந்துட்டு இந்த சைடு கார்னர்லேயே அப்படியே உட்காந்துடுறீங்க. சொல்லு, என்ன ஆச்சு இப்போ உனக்கு? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா ஃபோன் பேசினாங்க. அவங்க என்ன போன இடம் பிடிச்சிருக்கா, எல்லாம் உனக்கு ஓகே தானேன்னு விசாரிச்சாங்க. சரி, அப்புறம் கடைசியாக உங்ககிட்ட எப்படிலாம் நடந்துக்கணும்னு சொன்னாங்க. சரி, இதுக்கும் நீ பயப்படுறதுக்கும் என்ன சம்மந்தம்? இன்னைக்கு உங்ககிட்ட எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொன்னாங்க. சரி, அது என்ன அப்படின்ட்டே திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்களும் அவனே பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் நைட் பற்றி பேசுனாங்களா? ஆமாம், உங்ககிட்ட நைட்டு எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொன்னாங்க. அப்போ தயங்க ஒரு மாதிரி தலையை சுரிஞ்சுக்கிட்டு, சரி இதில் என்ன இருக்குது, கல்யாணம் ஆன புதுசு இல்லை, அதனால சொல்லியிருப்பாங்க அதெல்லாம். அதுக்கு தான் பயப்படுறியா நீ? அப்போ நீங்கள் ஆமாங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆடுறீங்க. அது சரி, நீ என்கிட்ட பேசுறதுக்கே பயந்தாள். அப்போ இதுன்னா பயப்படுறதுல ஒன்றும் அதிசயம் இல்லை. ஆனால் அதுக்குன்னு இப்படியா? ஏதோ கொஞ்சம் பயப்படுவாங்க, நர்வஸாக இருக்கும், ஓகே. அதுக்குன்னு இப்படி அழுது புலம்பி என்னை பக்கத்தில் வர விடாமல் இவ்வளோ பயந்து, இவ்வளோ தேவையா? இவ்வளோலாம் பண்ணுவாங்களா என்ன? எனக்கு தெரியாது. என்ன தெரியாது? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓ, எது? என்ன சொல்கிற நீ? என்னடி சொல்கிற? அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் இதெல்லாம். அதனால்தான் பயமாக இருக்கு எனக்கு. அப்போ தயங்க அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்றான். கடவுளே, எனக்கு மட்டும்தான் அதெல்லாம் நடக்கணுமா? என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிக்கிற? இவன் இன்னசென்ட்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு இது கூட தெரியாம, ஐயோ என்னங்க, எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, பயமாக இருக்கு. நீங்கள் அப்படியெல்லாம் என்கிட்ட நடந்துக்க வேண்டாம். நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டீங்க தானே? எனக்கு பயமாக இருக்கு, வேண்டாங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டீங்க தானே? ஐயோ, பண்ண மாட்டேண்ணா. எவ்வளோ கனவு கண்டு வச்சுருந்தேன் இவ கூட எப்படிலாம் இருக்கணும்னு. இவன் என்னடாண்ணா, போச்சுடா தேங், அவ்வளோதான், உன்னை முடிச்சு விட்டாங்க, அவ்வளோதான். கர்த்தரே, என்னங்க எதுவுமே பேச மாட்டீங்க? நான் சொன்னால் கேட்பீங்க தானே? அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் அந்த மாதிரிலாம் என்கிட்ட பண்ண வேண்டாம். எங்க பாரு வயன், நீ இதை இப்போ தானே கேட்குற புதுசா, அதனால உனக்கு பயமாக இருக்கு. நான் உன்னை எதுவும் சொல்லலை, உனக்கு புதுசாக கேட்கறதுனால நீ பயப்படுற, ஓகே. பட் புரிஞ்சுக்கோ, கல்யாணம் ஆனால் இதெல்லாம் சகஜம்தான். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இதெல்லாம் நடக்கும். என்னங்க, ஆனால் நமக்குள்ளே இதெல்லாம் வேண்டாமே. ஓயன், உனக்கு புதுசாக கேட்குறதுக்கு அப்படி இருக்கும்டி. ஆனால் நான் தான் சொல்கிறேன்ல, கல்யாணம் ஆனால் இதெல்லாம் சகஜம்தான். போக போக பழகிடும் உனக்கும் இதெல்லாம். இல்லைங்க, வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது.
சரி, நமக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எத்தனை குழந்தை பெற்றுக்கலான்னு நீ ஆசைப்பட்ட? ஆ சொல்லு. 2. அப்போ இதெல்லாம் நடக்காமல் எப்படி 2 குழந்தை பிறக்கும்? எனக்கு இப்படி இல்லைலாம் தெரியாதுல்ல. தெரிஞ்சுதான் நான் கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். என்ன? ஏன்டி இப்படி பண்ணுற? ஆமாம், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். சரி, இதெல்லாம் தெரியாது உனக்கு, வேற என்ன தான் நினச்சிட்டு இருந்த? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க? நீ என்ன தான் நினச்சிட்டு இருந்த? நான் என்ன நினச்சேன், படத்தில் பார்த்தது தான். முத்தம் கொடுத்துப்பாங்க, அப்புறம் கட்டிலில் 2 பேரும் 2 பேரும் கட்டியெல்லாம் பிடிச்சிட்டு படுத்திருப்பாங்க. அவ்வளோதான் நான் நினச்சேன். கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா குழந்தை பிறந்துருமா? நான் அப்படி தான் நினச்சேன். ஹொயன், நீ நினச்சதுல நான் எதுவும் தப்பு சொல்லலை. பட் இதுதான் நிஜம், புரிஞ்சுக்கோ. நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்தால் தான் குழந்தை பிறக்கும். ஏன், நீ நான் எல்லாரும் அப்படி தான் பிறந்திருப்போம். நீ ஃபஸ்ட் டைம் கேட்கறதுனால இந்த அளவுக்கு பயப்படுற. நான் உன்னை எதுவும் சொல்லலை, அதுவும் இல்லாமல் உன்னை கட்டாயப்படுத்தவும் இல்லை. நீ ஏன் எப்போ அதுக்கெல்லாம் ரெடி ஆகுறியோ அப்போ நமக்குள்ளே அதெல்லாம் நடக்கட்டும். இப்போதைக்கு நான் உன்னை கட்டாயப்படுத்தலை, ஆனால் நடக்கும் அதெல்லாம் நமக்குள்ளேயும். என்னங்க வேண்டாமே. இங்கே பாரு, சும்மா பச்சை புள்ள மாதிரி பண்ணிகிட்டு இருக்காத. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நான் உனக்கு டைம் தரேன், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே அதுக்கெல்லாம் போக வேணாம், நாம் கொஞ்சம் கொஞ்சமாகவே மூவ் பண்ணலாம். உனக்கு நான் டைம் கொடுக்குறேன். நீ எப்போ சரின்னு சொல்கிறியோ அப்போ தான். அது வரைக்கும் நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கட்டாயப்படுத்தி எதுவும் பண்ணவும் மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீயே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. போ, இப்போ போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து தூங்கு அப்படின்ட்டு அவன் எழுந்து போகிறான். நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன், நீங்கள் தூங்கு. இல்லை, இங்கேயே தூங்குங்க. ஒன்றும் தேவையில்லை, நான் பக்கத்தில் படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தூங்காமல் கூட இருப்பேன். ஒன்றும் தேவையில்லம்மா, நான் சோஃபாலே படுத்துக்கிறேன். இல்லை, அப்படிலாம் பண்ண மாட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி நானும் புரிஞ்சுக்கிறேன், ஆனால் கொஞ்சம் டைம் அதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேனே. அது வரைக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண மாட்டேன். வேணா தலையில் அடித்து சத்தியம் வேணா பண்ணவா? வேண்டாம் வேண்டாம், நான் நம்புகிறேன் உங்களை. நீங்கள் இங்கேயே படுத்துக்கோங்க. இல்லை வேண்டாம், இன்னைக்கு ஃப்ரீயாக தூங்கு, நாளிலேருந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு தயங்க சோஃபாவில் படுத்துடுறான். நீங்களும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து படுக்கிறீங்க. என்னங்க என்னங்க, என் மேலே கோவலாம் ஒன்றும் இல்லையே. உன் மேலே கூப்பிட்டு நான் என்ன பண்ணுறது? நல்ல மூடில் வந்தேன், எல்லாம் முடிஞ்சிச்சு. பேசாமல் இழுத்து போத்திட்டு தூங்க வேண்டியதான். என்ன எதுவுமே சொல்ல மாட்டீங்க? கோவம்லாம் இல்லடி, தூங்கு, எதுவும் நினச்சிட்டு இருக்காது. அப்போ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு படுத்துடுறீங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. தயங்க ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு கீழே வரான் சாப்பிட்றதுக்காக. பட் ஆல்ரெடி தயங்கோட அப்பா அங்கே தான் உட்காந்துருக்காரு. பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் ரெடி ஆகல, நீங்களும் உங்கள் ஆண்டியும் பண்ணிட்டு இருக்கீங்க. தயங்கும் பார்த்துட்டு அப்படியே வந்து உட்காடுறான். பட் தயங்கோட அப்பா அம்மாவுக்கு அவனை பார்த்த உடனே செம்ம ஷாக்கு. என்னடா ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு போகிறானே அப்படிங்கிற மாதிரி. தயங்க அப்பா இருந்துட்டு, என்னடா ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகி வந்திருக்க? ஏன், டெய்லியும் போகிறது தானே? அது தெரியும்டா, நான் நேற்று தானே உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் கிளம்புற? அப்போ தயங்க திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே கேட்டும் கேட்காதது மாதிரியுமே வேலை செஞ்சிட்ருக்கீங்க. இல்லைப்பா, கொஞ்சம் வேலை, இம்பார்ட்டன்ட் மீட்டிங் வேறு ஒன்று இருக்க தான் போகணும். அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைக்க வேண்டியது தானே? லீவ் போட்டு அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா. நீ பாட்டு அவளை தனியாக விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்க. அவள் என்ன நினைப்பா? நீ இல்லைன்னா ஃபீல் பண்ண மாட்டா? நான் இருந்தால் தான் ஃபீல் பண்ணுவான் அவள். பா, அதெல்லாம் அவள் எதுவும் நினைக்க மாட்டா. அவகிட்ட சொல்லிட்டேன்னா இம்பார்ட்டண்டாக வேலை இருக்குது போகணுன்னு. அவள் எதுவும் சொல்லலை. அப்போ தயங்கோட அம்மா எதுக்கு சரின்னு சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் எதுவும் பேசலை, அப்படியே முடிச்சுட்டு நிற்கிறீங்க. அப்போ இன்றைக்கி ஒரு நாள் தானே வேலை, நாளையிலேருந்து நீ ஃப்ரீ தானே? ஏன்பா எது கேட்குறீங்க? இல்லை, ஹனிமூனுக்கு டிக்கெட் போடதான், நாளைக்கு மறுநாள்லேருந்து நீ ஃப்ரீ தானே அப்படின்னு அவர் கேட்டதும் இங்கே நீங்கள் பதறிடுறீங்க. அப்படியே திரும்பி தயங்க பார்க்குறீங்க ஷாக்கா. பட் தயங்க உங்களெல்லாம் பார்க்கல. பா, அதெல்லாம் வேணாம், எனக்கு கொஞ்ச நாளைக்கு வேலை இருக்குது. வேலை எப்போ தாண்டா இல்லாமல் இருந்தது? கொஞ்ச நாள் போயிட்டு வாங்களேன், 2 பேரும் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஆமாம்,
இங்கே ஒன்றும் நடக்கல, இதில் அவ்வளோ தூரம் போய் என்ன ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேஸ்ட்டாக டிக்கெட்டுக்கு தான் செலவு. பா அப்புறமா பார்த்துக்கலாம். நான் எனக்கு வேலை முடிஞ்சது சொல்கிறேன். நான் எப்போ ஃப்ரீன்னு அப்போ பார்த்துக்கலாம். என்னடா அப்படி சொல்கிற? அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது. கொஞ்ச நாள் போட்டோம். இப்போ என்ன கல்யாணம் பண்ணோடனே ஹனிமூன் போயே ஆகணுமா என்ன? நான் ஃப்ரீயானதுக்கப்புறம் சொல்கிறேன், அப்போ பார்த்துக்கலாம். எனக்கு டிஃபன் வேணாம், டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். இதோ ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட்டு போடா. இல்லை நான் ஆஃபீஸ்லேயே பார்த்து சாப்பிட்டுக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு எழுந்து போயிடுறான். பட் இங்கே தயங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல. ஏன் ஒரு மாதிரியாக பேசிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் உங்களுக்கு நல்லா புரியுது தயங்க மூட் அவுட்டாக இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் இப்படியே தான் போகுது. இன்னும் தயங்க கூட நீங்கள் க்ளோஸ் ஆகலை. அவன் மூஞ்ச பார்த்தே பேச மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஆஃபீஸ் முடிச்சுட்டு நைட்டு அவன் ரூமுக்கு வந்தாலே உங்களுக்கு நர்வஸாக தான் இருக்குது. அவன் பக்கத்துலேயே போக மாட்டீங்க. இன்ன வரைக்கும் உங்களை டச் கூட பண்ணல அவன். ஸோ இந்த நிலமையில தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு லைஃபு. தயங்கு தான் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. இப்போ பாரு மூஞ்ச ஒரு மாதிரி மூணு வச்சுட்டே தான் சுற்றிட்டு இருக்கான். ரொம்ப ஆசைப்பட்டிருப்பான். ரொம்ப ஆசைப்பட்டு தான் உங்களை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பான். ஆஃப்டர் மேரேஜ் எப்படியெல்லாம் அவங்க கூட இருக்கணும், எவ்வளோலாம் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கனவெல்லாம் கண்டு வச்சுருப்பான். பட் இப்போ நீங்கள் அவன் மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டீங்க. அவன் ரூமுக்கு வந்தாலே பயப்படுறீங்க, அவனை அவாய்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து தயங்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அதனாலே எப்போ பார்த்தாலும் மூட் ஆஃபாக தான் இருக்கான். இப்போ ஆஃபீஸில் தயங்க அவன் கேபினில் இருக்கும்போது மேனேஜர் வராரு. சார் இந்த ஃபைல்ஸ்லாம் சைன் பண்ணணும். கொடுங்க அப்படின்ட்டு அவனும் வாங்கி சைன் பண்ணுறான். இன்றைக்கான ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சுல்ல? எஸ் சார், ஓவரெல்லாம் ஓகே. நாளைக்கு வீக்கெண்டில் எதுவும் பிளான் இல்லைல்ல? மண்டே ஷெடியூல் என்னன்னு எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க. சார் நாளைக்கு ஈவினிங் ஒரு பிளான் இருக்குது. என்ன சார்? மிஸ்டர் கங்க அவரோட சன் ரிசப்ஷன் இருக்கேன் நாளைக்கு நைட். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டீங்க போல். ஓ ஆமாம், சொன்னீங்கல்ல 2 days முன்னாடியே. எஸ் சார், அதை மட்டும் நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி ஓகே, அதை நான் பார்த்துக்கிறேன். வேறு எதுவும் இல்லைல்ல? இல்லை சார், நத்திங். சரி அப்படின்ட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்றான். கிளம்பி வீட்டுக்கும் வந்திருப்பான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு. இப்போ நைட்டு டின்னர் எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தயங்க அவன் பாட்டு கேஷுவலாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். பட் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. இவனும் அப்படியே கேஷுவலாக திரும்பியிருப்பான். அப்போ தான் நோட் பண்ணுறான். 2 பேரும் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, என்ன எதுக்கு இப்போ என்னையே பார்த்துட்ருக்கீங்க? சின்ன வயசுலேருந்தே நானும் உங்கள் அப்பாவும் உன்னை அடிக்கவோ திட்டவோ செஞ்சுருக்கோம் மாத்தேன். இல்லை, அப்போது இப்போ செய்யணும்னு எதிர்பார்க்குறியா? என்ன சொல்கிறீங்க? நீ பண்ணுற வேலைக்கு அவ்வளோ கோவம் வருது தயங்க மேலே. என்ன உளறிட்டு இருக்கீங்க? தெளிவாக சொல்லுங்கள், என்ன பண்ணனா? கல்யாணம் ஆகி 1 வாரம் ஆகுதுடா. அந்த பொண்ணை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போனியா நீ? அவள் என்ன நினைப்பா? கொஞ்சமாவது அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா நீ? அவளை தனியாக விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிடுற. அவள் பாவம் இல்லையாடா, ஏன்டா இப்படி பண்ணுற? அப்போ தயங்க உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, பா அதான் வேலை இருக்குன்னு சொன்னல. என்ன பெரிய வேலை? ஒரு நாள் லீவ் போட முடியாதா? ஒரு நாள் லீவ் போட்டு அவள் கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? வெளியே கூட கூட்டிகிட்டு போக தேவையில்ல தயாங். அட்லீஸ்ட் அவள் கூட கொஞ்சம் நேரம் தனியாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல. நான் என்ன மாட்டேன்னு நான் சொல்கிறேன். நான் என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன். 1 மாதத்துக்காவது ஆஃபீஸ் பக்கம் போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் என் நிலைமை இப்படியாவும் நானே நினைக்கல. என்னடா என்ன வாய் திறக்க மாட்டேற? பா சாரி, என் தப்பு தான். நாளைக்கு நைட்டு ஒரு ஈவெண்ட் இருக்கு, ஒரு ரிசப்ஷன். அங்கே அவளை கூட்டிகிட்டு போகிறேன். ரிசப்ஷனுக்கா? கன்ஃபார்ம் போயாகணும். நாளைக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு அவன் எழுந்து போயிடுறான். ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் நீங்களும் தயங்கும் அந்த ஃபங்க்ஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலில் ரெடி ஆக்குறீங்க. ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்ஸ், பெரிய இயரிங்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்கீங்க. அப்போ தயங்க உங்களை பார்த்துட்டு, இப்படியே வரப்போகிற? ஏன் ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை, அங்கே வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் எல்லோரும் வருவாங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம்லாம் போட்டு வர மாட்டாங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அங்கே போட்டு வர மாட்டாங்க. ஆனால் என்கிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் தானே இருக்குது. இரு வரேன் அப்படின்ட்டு போயிட்டு அவனோட கபோர்டில் இருந்து ஒரு ஃப்ராக் எடுக்கிறான். உங்களுக்காக தான் வாங்கி வச்சுருந்துருப்பான். பட் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் போனதுனால அதை சொல்லவே மறந்துருப்பான். ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த சைடுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சுருப்பான்.
இப்போ அதுலேருந்து தான் ஒரு ஃப்ராக் எடுத்து கொடுக்குறேன் உங்ககிட்ட. இதுவா? இதா போடணும்? இது எனக்கு நல்லா இருக்காது. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், பொடி போடு. இல்லை, இதெல்லாம் நான் போட்டதே இல்லை. அங்கே வரவங்கெல்லாம் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, போடு அப்படின்ட்டே கொடுத்துட்டு அவன் வெளியே போய் வெயிட் பண்ணுறான். ஸோ நீங்களும் அதை போட்டுட்டு அப்புறமா தயங்க கூப்பிடுறீங்க. அவனும் வந்து பார்க்குறான். ஓகே, ஆனால் அந்த ஜுவல்ஸ் எல்லாம் இதுக்கு செட் ஆகலை. அந்த செயின் கம்மலெல்லாம் கழட்டிடு. இவ்வளோ பெரிய கம்மல்லாம் வேணாம், சின்னதாக இருந்தால் போட்டுக்கோ. ஆனால் இந்த கம்மல் தான் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்வீங்க. அப்போ தயங்க உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு, நான் ஒன்றும் இப்போ பிடிக்கலன்னு சொல்ல, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது செட் ஆகலை, சின்ன சைஸில் இருந்தால் போட்டுக்கோ. அதே மாதிரி செயினுமே ரொம்ப சின்னதாக இருக்கிறதா போடு. பேங்கிள்ஸ் எல்லாம் வேணாம், கழட்டிடு. வாட்ச் மட்டும் போட்டுக்கோ. அப்புறம் லூஸ் ஹேர் விட்டுக்கோ. லூஸ் ஹேர், ஜடை பின்ன வேணாம், அப்படியே ஃப்ரீயாக விட்டுடு. அப்போ நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரி அப்படியே ரெடி ஆகுறீங்க. தயங் பார்க்குறான். அழகாக தான் இருக்கீங்க நீங்கள், பட் உங்களுக்கு தான் எதுவும் சூட் ஆகாத மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் வியர் பண்ணுறீங்கல்ல. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நல்லா இல்லாத மாதிரி தோணுது. பட் நீங்கள் அழகாக தான் இருக்கீங்க அந்த ட்ரெஸ்ஸில். தயங்க ஓகேன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறீங்க. ஸோ அப்படியே அந்த ஃபங்க்ஷனுக்கும் வந்துடுறீங்க. உள்ளே போய் பார்த்தா செம்ம கிராண்டாக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு முன்னாடி தான் பெரிய செட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி ரிசப்ஷனுக்கு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே புதுசாக இருக்குது. அப்படியே பேண்டு பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. அப்போ இடையிலேயே தயங்கோட பிஸ்னஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பார்க்குறாரு. அவர் தயங்க பார்த்துட்டு பேச வர்றாரு. ஹாய் தயங் சார், வாட் அ சர்ப்ரைஸ். ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் டு see you here sir. How are you? I'm good. You Tayang? Fine sir. How is your business going? That's good. Oh, okay. Who is she? Sir, she is my wife. Congrats Tayang. When did you get married? 1 week ago sir. Oh, nice. அப்படின்ட்டு உங்களை திரும்பி பார்க்குறாரு. ஹலோ அப்படின்ட்டு கை நீட்டுறாரு. நீங்கள் திரும்பி தயங்க பார்க்குறீங்க. கொடு. அப்போ நீங்களும் கொஞ்சம் தயங்கிட்டே தான் கை கொடுக்குறீங்க. யூ ஆர் லுக்கிங் ஸோ குட். வாட்ஸ் யூர் நேம்? அப்போவும் திரும்பி தயங்க தான் பார்க்குறீங்க. சொல்லு. அப்போ நீங்கள் எதுவும் பேசலை, அப்படியே நிற்கிறீங்க. ஏன் அப்படியே நிற்கிற, சொல்லு அப்படின்னு தயங்க சொல்லும்போது நீங்கள் எதுவுமே பேசலை. அப்படியே எதுவுமே பேசாமல் குனிஞ்சிட்டே நிற்கிறீங்க. வாட் தயங், வாட் ஹேப்பன்? நத்திங் சார். ஷீ இஸ் லிட்டில் பிட் ஷை. ஓ, இட்ஸ் ஓகே. லெட்ஸ் see you later. பாய் தயாங். ஓகே சார், பாய் அப்படின்ட்டு அவர் போகிறாரு. பட் நீங்கள் பதில் எதுவும் பேசாதனால ஒரு மாதிரியாக உங்களை பார்த்துட்டு தான் போகிறாரு. தயாங்க்கு ஒன்றுமே புரியல. அவனுக்கு டென்ஷன் ஆகுது. ஏன் வாயை மூடிட்டு நிற்கிறீங்க அப்படின்ட்டு. அப்படியே அவங்க ஆம்ஸை ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் வா அப்படின்ட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறான். எதுக்கு வாயை மூடிட்டு நிற்கிற? அப்படியே அவர் பேசுகிறாருல, திரும்பி பேச தெரியாது அவனுக்கு. என்ன பேசுறது அவர்கிட்ட? உன் பேர் என்னன்னு கேட்டார்ல, அது கூட சொல்ல தெரியாது அவனுக்கு. வாயில் என்ன வச்சிருக்க? உன் பேரை சொல்லி தொலைஞ்சாதான் என்ன? பேர் என்னென்ன கேட்டாரு? இல்லை எனக்கு புரியலை. புரியலையா? புரியாமல் இருக்கிறதுக்கு அவர் வேற ஏதாவது ஸ்லாங்கில் பேசினாரா என்ன? இங்கிலீஷில் தானே பேசினாரு. அது உனக்கு தெரியாதா? நான் எப்போ இங்கிலீஷ் தெரியும்னு உங்ககிட்ட சொன்னேன்? என்ன? எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாதே. அப்போ தயங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறா அவங்கள. என்ன சொன்ன? இங்கிலீஷ் தெரியாதா? ஆஹா, தெரியாதே எனக்கு. அப்போ தயங்க அப்படியே தலையிலே அடிச்சுக்கிறான். நிஜமாலுமே தெரியாதா? தெரியாது. இதை ஏன் என்கிட்ட சொல்லலை? ஏன் என்கிட்ட சொல்லலைன்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாதா? அப்போ எனக்கு எப்படி தெரியும்? சொன்னா தானே தெரியும் அப்படின்ட்டு கத்துறான். அப்போ பக்கத்தில் போகிறவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க. தயங்க ஒரு மாதிரி இருக்கு. ஓ சாரி, யூ கேரி ஆன் அப்படின்ட்டு திரும்பி உங்கள் கையை பிடிச்சிட்டு வா. எங்க? வீட்டுக்கு. இப்போ தானே வந்தோம். ஒன்றும் தேவையில்லை, வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்போ மிஸ்டர் கங்க அங்கே வந்துடுறாரு. தயாங், எப்போ வந்த? இப்போதான் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இவங்க தான் உன்னோட ஒய்ஃபா? எஸ் சார். ஆமாம், எங்கே போகிறீங்க? சார், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கா? என்ன அதுக்குள்ளே? இப்போ தான் வந்தேன்னு சொன்னேன். இல்லை சார், கொஞ்சம் அர்ஜென்ட். வீட்டில் இருந்து கால் பண்ணாங்க, போகணும். என்ன தயங்குது? இப்போ தான் வந்தால் அதுக்குள்ளே கிளம்புறேன்.
சாரி சார், கொஞ்சம் அர்ஜென்ட், ப்ளீஸ் போகணும். அதுக்காக வந்த உடனேம்மா சாப்பிட்டாது போதையா? இல்லை சார் பரவாயில்ல. அதெல்லாம் முடியாது. இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாம கூட இப்படி. வா வந்து சாப்பிட்டு போ. வாம்மா நீயும் வா அப்படின்னு தேங்க்ஸ் சொல்ல சொல்ல கேட்காம சாப்பிட கூட்டிகிட்டு போயிடுறாரு. பட் அங்கே போய் உங்களுக்கு பிரச்சனை தான். ஏன்னா ஃபுட்டெல்லாம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ஸ்பூனு ஃபோர்க் தான் வச்சுருப்பாங்க. பட் உங்களுக்கு அதெல்லாம் எப்படி சாப்பிட்றதுனே தெரியாது. அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க. தேங்க் பார்க்குறான். புரியுதா அவனுக்கு? என்ன சாப்பிட தெரியாதா? ம், இதில் சாப்பிட்டு பழக்கம் இல்லை எனக்கு. உன்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே மானமே போகுது. இங்கே பார், அந்த ஃபோர்க் இருக்குல்ல அதை எடு. புரியல. இதோ நான் கையில் வச்சிருக்கல, அது மாதிரி அங்கே பிளேட் பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல அதை எடு. அதால் இந்த ஃபுட்டை இப்படி பிடிச்சிட்டு நைஃபை வச்சு கட் பண்ணி இதோ இந்த மாதிரி சாப்பிடு. அப்போ நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க, பட் அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் உங்களுக்கு சாப்பிட தெரியல. என்னவோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, எப்படியோ சாப்பிட்றீங்க. தயங்கு இதெல்லாம் பார்க்க கடுப்பாக இருக்குது. அதுக்கு மேலே பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களாம் ஒரு மாதிரி உங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. தயங்கு இதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உங்களை ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவன் பாட்டு நீங்கள் சாப்பிடும்போது பாதியிலே எழுந்து போயிடுறான். கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் 4 பெக்கு போட்டிருந்துருப்பான். நீங்களும் தயங்கு போயிட்டதுனால பாதியிலே எழுந்து வந்திருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கூட தயங்க அங்கே இல்லை. உடனே உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். ஒரே டென்ஷன். அப்படியே அவனுக்கு காரில் வரும்போது கூட எதுவுமே பேசலை. அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. ரூமுக்கு வந்துட்டு டென்ஷனோட அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் பாத்ரூமில் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்க. எப்போதும் இப்படி தான் முன்னாடி ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண மாட்டீங்க. ஸோ பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. தயங் கபோர்ட் பக்கத்தில் நிற்கிறான். நீங்கள் பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போயிடலான்னு போகிறீங்க. நில்லு. அப்போ உங்களுக்கு பயமாக இருக்குது, என்ன கத்த போகிறாரு அப்படிங்கிற மாதிரியே மெதுவாக அப்படியே அவனை பார்த்து திரும்பி, என்ன நான் என்ன பேச போகிறேனே தெரியாத உனக்கு? எப்படி அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குற? அப்போ நீங்கள் எதுவுமே பேசாமல் திருன்னு முழிக்கிறீங்க. உன்னால் அங்கே என் மானமே போச்சுடி. அவர் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பாரு? எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அவர்? அவர் முன்னாடி என் மானமே போச்சு. இதில் என் தப்பு எதுவும் இல்லையே. அவர் கேட்டது எனக்கு புரியலை நிஜமா. என்னதான் உன் தப்பு? சரி அது தப்பு இல்லை. உனக்கு இங்கிலீஷ் தெரியாத விஷயத்த என்கிட்ட மறைச்சியே, அது தப்பு இல்லையா? நான் ஒன்றும் மறைக்கல, உங்களுக்கு தெரியும்னு நினச்சேன். அது எப்படி? நீ சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? இல்லை தெரியும்னு. அதான் எப்படி தெரியும்? நீ சொல்லாமல் எனக்கு எப்படி தெரியும்? விடிய விடிய ஃபோன் பேசுனியே அப்படியே. அப்போ இதெல்லாம் பற்றி சொல்ல மாட்டியா? நீங்கள் கேட்கவே இல்லை. கேட்டாதான் மேடம் சொல்வீங்களா? ஓ, ஆனால் உனக்கு இங்கிலீஷ் தெரியாத மாதிரி நீ என்கிட்ட காட்டிக்கலையே. அப்பப்போ சம் வேர்ட்ஸ்லாம் நீ பேசுனியே. ஃபோன் பேசும்போது கூட நான் நோட் பண்ணேன். அப்பப்போ ஏதோ இங்கிலீஷில் கொஞ்சம் வார்த்தைலாம் நீ பேசுனியே. அதெல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். டிவிலலாம் படம்லாம் பார்க்கும்போது கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். மற்றபடி ஃபுல்லாலாம் தெரியாது. ஏன் தெரியாது? அது எப்படி தெரியாமல் போகும்? ஸ்கூல் காலேஜ்லலாம் இங்கிலீஷ் நீ படிக்கலையா? ஸ்கூலில் நான் படித்த ஸ்கூல்லலாம் இங்கிலீஷே கிடையாது, அதனால அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, அப்போ காலேஜ் நான் எங்கே போனேன்? காலேஜெல்லாம் நான் போகவே இல்லையே. காலேஜ் போகலையா? காலேஜெல்லாம் நான் போகலையே, ஸ்கூல் மட்டும்தான் படித்தேன். அப்போ தயங்கு அப்படியே அடுத்தடுத்த ஷாக்கு. அவன் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நிற்கிறான். காலேஜ் நீ படிக்கலையா? 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கியா? ஆமாம். ஓ காட், அப்போ நீ காலேஜ் படிக்கலை? இல்லை. அப்போ தயாங்க்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது. எட்டி கபோர்டை ஒரு உதவுக்கிறான். நீங்கள் அப்படியே செம்மையாக பயந்துடுறீங்க. ஏன் சொல்லலை? நீ காலேஜ் படிக்கலன்னு எதுக்கு என்கிட்ட சொல்லலை? உங்களுக்கு தெரியும்னு. இதையே சொல்லி தொலையாத. எனக்கு தெரியும்னா எப்படி தெரியும்? நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். இல்லை, உங்களுக்கு தெரியும் தான் நினச்சேன். அத்தை மாமாக்கெல்லாம் தெரியுமே. அவங்களுக்கு தெரியுமா? அப்பா சொன்னார், அவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன்.
ஆமா கிழிச்சான். அவன் என்கிட்ட என்னத்த சொன்னான்? ஓ, இதுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி உன்கிட்ட ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொன்னான் அந்த ஆளு. இல்லை, அவர் சொல்லியிருப்பாருன்னு. அவன் ஒரு மயிரும் என்கிட்ட சொல்லலை. நல்லா பிளான் பண்ணி என்னை ஏமாத்திட்டீங்கல்ல. நல்லா சரியான ஆளாக இருப்பீங்க புள்ளியே. உங்கள் அப்பா உனக்கு மேலே இருப்பானாட்டுக்கு. எங்கள் அப்பாவை அவன் இவன்லாம் சொல்லாதீங்க. ரோஷம் வர வருதா உனக்கு? அதெல்லாம் எனக்கு வரணும். நல்லா குடும்பமாக சேர்ந்து என் தள்ள மிளகா அரைச்சிட்டிங்களே. நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. அப்போ நான் இங்கிலீஷில் பேசும்போதெல்லாம் ஆன்னு கேட்பியே, அதெல்லாம் புரியாமல் தான் கேட்டிருக்கல்ல. நான் கூட சொன்னதை கேட்காம திரும்ப கேட்குறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டிக்காடு சரியான பட்டிக்காடு நீ. உன்னை ஏமாற்றி உங்கள் அப்பா என் தள்ள கட்டி வச்சிட்டான். நான் அப்போவே யோசிச்சிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோனெல்லாம் பேசக்கூடாதுன்னு உங்கள் அப்பா சொன்னான் பாரு, அப்போவே யோசிச்சிருக்கணும். நல்லா ஏமாற்றி என் தலையில் கட்டி வச்சிட்டான்ல உங்கள் அப்பா. அவன் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கான். ஒரு வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்கிட்ட இருந்து இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அவன் பிளானெல்லாம் நடக்காமல் போயிடுமே. அதனால தாண்டி உன்னை கூட ஃபோன் பேச வேணான்னு சொல்லியிருக்கான் அந்த ஆள். என் லைஃபே போச்சு. இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே மாட்டேன். நீயும் சேர்ந்து என் வாழ்க்கையை கெடுத்துட்டல, என்கிட்ட சொல்லாமல் மறைச்சு. இழிச்சு பேசினேடி, சொல்லி தொலைய வேண்டிதானே 12வது தான் படிச்சிருக்கேன்னு. ஆமாம், 12வது உருப்படியாக பாஸ் பண்ணியா இல்லை அதுலேயும் மட்டம் போட்டியா? அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் மோசமாக படிக்கிற பொண்ணு இல்லை, பாஸ் தான். எப்படி தான் பாஸ் பண்ணி அப்பா? 12ஆம் கிளாஸ் யாராலையும் பாஸ் பண்ண முடியாதுல்ல. மேடம் எவ்வளோ கஷ்டப்பட்டு 12வது வரைக்கும் படிச்சிருக்கீங்க, பாஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் என் தலையெழுத்து, உன்னை கட்டிட்டு தாலி இருக்கணும்னு. ஏண்டி நல்லா மணிக்கணக்காக உட்காந்து என்கிட்ட ஃபோன் பேசினேடி, அப்போ சொல்ல வேண்டியதானே இதெல்லாம்? என்ன கேடு உனக்கு? நாங்கள் ஒன்றும் உங்களை ஏமாத்தலை. அப்பா அத்தை மாமா கிட்ட எல்லாத்தையுமே முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு தான் நாங்கள் நினச்சோம். நீங்கள் சொல்லி தான் தெரியாதுன்னே தெரியுது. நாங்கள் ஒன்றும் எதையும் மறைக்கலாம் இல்லை, ஏமாற்றவும் இல்லை. ஃபோன் பேசுனேன்னு என்ன சொல்கிறீங்க? நானும் உங்ககிட்ட ஃபோன் பேச வந்தேன். நீங்களா தானே என்கிட்ட ஃபோன் பேச அலைஞ்சிங்க. எது அலைஞ்சனா? அப்படின்ட்டு உங்களை ஒரு பார்வை பார்க்குறான். உங்களுக்கு அப்படியே பாடிலாம் ஷிவர் ஆகுது. இல்லை அது அப்படின்னு சமாளிக்கலான்னு ஆரம்பிக்கிறீங்க. பட் தயங்க வேகமாக அவங்க பக்கத்தில் வரான். உங்களுக்கு சரியான பயம், அங்கேருந்து ஓடிடலான்னு சொல்லிட்டு போறீங்க. பட் தயங்க அப்படியே ஒரே கையாலே உங்களை ஹோல்ட் பண்ணி அப்படியே பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். இல்லை இங்கே பாருங்க, ஏதோ வாய் தவறி தெரியாமல் சொல்லிட்டேன். தெரியாமலா நீ சொன்ன? வேணும்னு நான் அசிங்கப்படுத்தாதானே? இல்லைங்க, இல்லை அப்படிலாம் இல்லை. ஆமாண்டி, அலைஞ்சிக்கிட்டு தான் அவங்ககிட்ட ஃபோன் பேசினேன், போதுமா? இல்லைங்க, நீங்கள் சொன்னதுனால தான் ஏதோ கோவத்தில். நீ பேசு, உன்னை கல்யாணம் பண்ணல, நீ பேச எவ்வளோ வேணாம். நீங்கள் மட்டும் என்னையும் குத்தம் சொல்கிறீங்க? நீங்களும் தானே என்கிட்ட ஃபோன் பேசுனீங்க அவ்வளோ நேரம். அப்போ நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க. அப்போது உங்களுக்கு இதெல்லாம் கேட்கணும்னு தோணலை. இப்போ என்ன தப்பு சொன்னா நான் என்ன பண்ணுறது? நீங்கள் தானே என்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. ஆமாண்டி, நான் தான் நீ வேணும்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ கூட இவ்வளோ நடந்தும் நீ இவ்வளோ பேசியும் என்ன திரும்பவும் நீ மட்டும்தான் வேணும்னு கேட்குது என் மானங்கிட்ட மனசு. என்னடி பார்க்குற? ஆனால் ஏதோ பண்ணி என்னை மயக்கிட்டல நீ. அப்போ நீங்கள் அவனே பார்க்குறீங்க. இதோ இந்த கண்ணு தான் இப்படி மூச்சு பார்க்குறே. அன்னைக்கு உன்னை பார்க்க வந்த அன்னைக்கு நிமிடம் ஒரு பார்வை பார்த்த பாரு, அன்னைக்கு விழுந்த வண்டி. இப்போ கூட நான் ஸ்டெடியாக இல்லை. உன் கண்ணை பார்த்தாலே ஏதோ ஆகுது எனக்கு. எப்படி என்னை மயக்கிறதுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கல நீ. இப்படி உன்னை பார்த்து தான் மயங்குனேன், வேற எதுவும் எனக்கு கேட்க தோணல. இப்போ கூட எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இதோ உன்னை பார்த்து வழிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு டைட்டாக அவங்க வெயிஸ்ட்டை ஹோல்ட் பண்ணுறான். என்னங்க அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் வரான். என்னங்க வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் தலையை அப்படியே பின்னாடி சாக்குறீங்க. அப்போ தயங்க அப்படியே உங்கள் பேக் நெக்கை ஹோல்ட் பண்ணி பக்கத்தில் எடுத்து டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். பட் உங்களுக்கா இங்கே அப்படியே ஷிவர் ஆகுது. இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தானே தயங்கிட்ட சொல்லியிருப்பீங்க.
பட் அவன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க. என்னங்க, வேண்டாம் வேண்டாங்க இதெல்லாம் அப்படின்ட்டே தள்ளுறீங்க. பட் அவன் உங்களை விடலை, கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்களும் அவனை தள்ளி தள்ளி பார்க்குறீங்க. அப்போ தயாங் டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். உங்களுக்கு பயமாக தான் இருக்குது. என்னங்க வேண்டாம் இதெல்லாம், பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னு உங்கள் வாய்ஸ் எல்லாம் உள்ளே போகுது. அந்த அளவுக்கு பயந்துட்டு தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. பட் தயாங் அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. டக்குன்னு உங்களை தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் போடுறான். நீங்கள் பேசுகிறதுக்கு கூட கேப்பே விடலை, அப்படியே உங்கள் மேலே வந்து படுத்துட்டு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இங்கே பயத்தில் நீங்கள் செத்துருவீங்க போல, அந்த அளவு பயப்படுறீங்க. அப்போ தயாங் கிஸ் பண்ணிட்டு உங்கள் நெக்லெலாம் வந்து கிஸ் பண்ணுறான். அவனோட ஹேண்டு உங்கள் ஹிப்பில் வச்சுருப்பான். ஸோ அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே மேலே வந்து உங்கள் செஸ்ட்டில் அப்படியே கை வைக்கிறான். அப்படியே உங்கள் ஹார்ட் பீட்டெல்லாம் எகுறுது. எங்க வேணாங்க, இதெல்லாம் வேண்டாங்க ப்ளீஸ், பயமாக இருக்குங்க அப்படின்ட்டு ரொம்ப பயப்படுறீங்க. அழுகே வந்துடுது உங்களுக்கு. பட் தயாங் வந்து இது எதுவுமே கண்டுக்கல. அவன் பாட்டு உங்களை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். உங்கள் செஸ்ட்டில் கை வச்சிருப்பான்ல, ஸோ நீங்கள் தள்ளி தள்ளி விடுறீங்க. பட் அவன் கையவே எடுக்கல, ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்னங்க வேண்டாங்க, என்னை விட்டுருங்க, எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாங்க, வலிக்குதுங்க ப்ளீஸ் விட்டுருங்கங்க, என்ன வேண்டாம் எனக்கு அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் அவன் எதையுமே கண்டுக்கல. அப்படியே உங்கள் செஸ்டில் இருந்து அகைன் அவனோட ஹேண்டை ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே கீழே கொண்டு போகிறான். அப்படியே உங்கள் ஸ்கர்ட்டுக்குள்ளே கையை விடலான்னு போகிறான். பட் நீங்கள் செம்மையாக பயந்துடுறீங்க. அப்படியே தயங்க ஒரே தள்ளி விட்டுட்டு எழுந்து இந்தாண்ட வந்துடுறீங்க. பட் தயங்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ எதுக்கு அங்கே எழுந்து போனேன், இங்கே வா. அப்போ நீங்கள் அழுகவே ஆரம்பிச்சிடுறீங்க. நீங்கள் அழுததை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஓயன் அப்படின்ட்டு பக்கத்தில் வரலான்னு வரான். வேண்டாம் வேண்டாம், பக்கத்தில் வராதிங்க, எனக்கு பயமாக இருக்குது, வேண்டாம் பயமாக இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட? நான் ஓகே சொன்னாதான் இதெல்லாம் பண்ணுவேன், இல்லைன்னா எனக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போது நீங்கள் பக்கத்தில் வர வேணாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு பின்னாடி போகிறீங்க அவனை பார்த்து பயந்துட்டு. பட் தயாங்க்கு இப்போ தான் ஹிட் ஆகுது. என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படி அழுதுட்டு நிற்கிறீங்க. ரொம்ப ஷிவர் ஆகுது, அவ்வளோ பயப்படுறீங்க. அவனுக்கே ஒரு மாதிரி ஆகிடுது, என்ன இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. எதுவுமே பேசல, அப்படியே எழுந்து ரூம்லேருந்து வெளியே போயிடுறான். இப்போ அப்படியே மார்னிங் தயங் வேக்க பார்க்குறான். பக்கத்தில் நீங்கள் இல்லை. ஸோ அப்படியே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தலையை தொட்டிகிட்டே பாத்ரூம்குள்ளேருந்து வெளியே வரான். அதே டைம் நீங்களும் காஃபி கப்போட அப்படியே உள்ளே வரீங்க. 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. பட் 2 பேருக்குமே கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது. பார்த்த வேகத்துக்கு 2 பேருமே அப்படியே மூஞ்சை திருப்பிக்கிறீங்க. நீங்கள் எதுவுமே பேசல. அப்படியே காஃபி கப் எடுத்துகிட்டு போயிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு அப்படியே திரும்பிடுறீங்க. அப்போ தயங்க உங்களை பார்த்துட்டு ஒயன். அப்போ நீங்கள் அப்படியே நின்றுடுறீங்க. பட் திரும்பியெல்லாம் பார்க்கல. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ நீங்கள் திரும்பிட்டு சொல்லுங்க, இங்கே வந்து உட்காரேன் அப்படின்ட்டு அவனும் வந்து பெட்டில் உட்காடுறான். நீங்களும் அவனை பார்த்துட்டு போய் உட்காடுறீங்க. கொஞ்சம் தள்ளி தான், சும்மாவே தள்ளி தான் உட்காருவீங்க. நேற்று அந்த மாதிரிலாம் நடந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ தள்ளியே தான் உட்காடுறீங்க. தயங்கும் பார்க்குறான் நீங்கள் தள்ளி உட்காந்துருக்கிறத. பட் எதுவும் சொல்லலை. அப்படியே உங்களை திரும்பி பார்த்து, நேற்று நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, ஏதோ கோவத்தில், சாரி, உன்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கக்கூடாது, அப்புறம் உன்னை அந்த மாதிரியெல்லாம் திட்டிருக்கக்கூடாது, சாரி ஓயன், நீ சொன்னதும் கரெக்டு தான், நான் கூட உன்கிட்ட இதெல்லாம் முன்னாடியே கேட்டுருந்துருக்கணும், என் மேலேயும் தப்பு இருக்குதான், அதே மாதிரி உன்னை குறை சொல்லவும் நான் விரும்பலை, உன் மேலே தப்பு இல்லை, இல்லை என் மேலேயும் தப்பு தான், நானும் இதை பற்றியெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் முன்னாடியே, ஆனால் அத்தை மாமாவுக்கு தெரியும், உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு தான் நினச்சேன், ஆனால் உங்களுக்கு தெரியாதுன்னு இப்போ தான் எனக்கு தெரியும், என்னையும் மன்னிச்சிருங்க, என் மேலேயும் தப்பு தான், இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்கள் என்ன வேணான்னு சொல்லியிருப்பீங்கள்ல. அப்போ தயங்க திரும்பி பார்க்குறான் அவங்கள, என்னடா இந்த மாதிரி சொல்கிறாளே அப்படின்ட்டு. நேற்று ஏதோ கோவத்தில் அவன் அந்த மாதிரி சொல்லியிருப்பான். பட் இப்போயும் கூட அவனுக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி அவனுக்கு பிடிக்கும் உங்களை. நேற்று கோவத்தில் தான் அப்படி பேசியிருப்பான். பட் நீங்களும் இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களே பார்க்குறான். அப்போ நீங்களும் தயங்கதும் பதில் பேசல அப்படின்னு சொல்லிட்டு அவனை திரும்பி பார்க்குறீங்க.
அப்போ நீ அப்படிதான் நினைக்கிறியா? இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்னு உனக்கு அப்படிதான் தோணுதா? இல்லை நேத்தி, நீங்கள் தானே நேத்தி நான் கோவத்தில் சொன்னேன். ஆனால் உனக்கு அப்படி தோணுதா நான் உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்னு? இல்லை, அது நீ சொல்லு, உனக்கு தோணுதா? இதெல்லாம் என்னோட தப்பு தான், நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் இதெல்லாம் நான் ஒன்றும் வேணும்ட்டே பண்ணலை. நான் ஒன்றும் வேணும்ட்டே படிக்காமலாம் இல்லை. எங்கள் அப்பா காலேஜுக்கெலாம் அனுப்பி படிக்க வைக்கல. எங்கள் அப்பான்னு இல்லை, ஊரில் எல்லாருமே அப்படி தான். எங்கள் ஊரில் பொண்ணுங்க நாங்கள்லாம் ஸ்கூல் வரைக்கும் தான் படிப்போம். அதுவும் பக்கத்தில் இருக்கிறதுனால. காலேஜ்லாம் வெளியூர் போய் படிக்கணும், அதனால யாரும் அனுப்ப மாட்டாங்க. இதில் என்னோட தப்பு என்ன? படிக்க வச்சிருந்தா நான் என்ன படிச்சிருக்க மாட்டேன்னா என்ன? அவங்க அனுப்பலை, நான் படிக்கலை. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அப்போவே எங்கள் அப்பா கூட சண்டை போட்டாவது காலேஜ் போய் படிச்சிருப்பேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எல்லாம் என் தலையெழுத்து. நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்கிறீங்களோ எனக்கு தெரியல, எனக்கு புரியவும் இல்லை. நீங்கள் கோவம் வந்தால் ஒரு மாதிரி பேசுகிறீங்க, சந்தோஷமாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுகிறீங்க. இப்படி 2 விதமாக பேசினா எனக்கு என்ன புரியும்? நான் உங்களை எதுவும் தப்பு சொல்லலை. நீங்கள் கோவப்பட்டது நியாயம்தான், விட்டுருங்க. இதோட இதுக்கு மேலே பேச வேண்டாம். அப்போ நீ என்னை தப்பாக தான் நினைக்கிறல்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன்னு? நான் எதுவும் நினைக்கல, என் மேலே தான் தப்பு. நான் படிச்சு இருந்திருக்கணும், அது என்னோட தப்பு. நான் உங்கள் மேலே எந்த குறையும் சொல்லலை. சரி, இப்போ படிக்கிறியா நீ? ஆ, இப்போவா? இப்போ எப்படி படிக்க முடியும்? ஆனால் எனக்கு வயசாகிடுச்சுல்ல. ஆமாம், பாட்டி ஆகிட்டே நீ. 21 வயசு தானே ஆகுது. அவங்கவுங்க எந்தெந்த வயசுல படிக்கிறாங்க, உனக்கு என்ன? காலேஜ் சேர்த்து விடுறேன், படிக்கிறியா? அப்போ இந்த வயசில் காலேஜ் எல்லாம் சேர்த்துக்குவாங்களா? என் மக்கு பொண்டாட்டி, உனக்கு எதுவுமே தெரியாதாடி அப்படின்ட்டு அவங்க பக்கத்தில் வரான். நீங்கள் அப்படியே மறுபடியும் உம்முன்னு ஆயிடுறீங்க அவன் அந்த மாதிரி சொன்னதும். உடனே மூஞ்சி அப்படி வச்சுக்காத. உனக்கு எதுவுமே தெரிலனாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடி. ஏன்டி எப்படிதான் என்னை மயக்கணும் நீ அப்படின்ட்டு அவங்க ஷோல்டரில் கையை போட்டு பக்கத்தில் இழுக்கிறான். நான் ஒன்றும் மயக்கல, நீங்கள் தான் மயங்கிட்டீங்க போல. அதுவும் கரெக்டு தான், நான் தான் மயங்கிட்டேன்டி உன்னை பார்த்ததுலேருந்து. சரி சொல்லுங்க, நிஜமாவே காலேஜில் என்ன சேர்த்துப்பாங்களா? சேர்த்துப்பாங்கடி. நீ சொல்லு, காலேஜ் போய் படிக்கிறியா இல்லை வீட்டில் இருந்து படிக்கிறியா? வீட்டில் இருந்து கூட படிக்கலாமா? வீட்டில் இருந்தே படிக்கலாம், எக்ஸாம் மட்டும் போயிட்டு எழுதிட்டு வரலாம். ஆனால் வீட்டிலேருந்து படித்தா யார் சொல்லி தருவா எனக்கு? அதுக்கு தான் நான் இருக்கனே, எனக்கு வேற என்ன வேலை? அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஹேய், டபுள் டிகிரி வாங்கினவண்டினா என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்குற? சரி சரி, அப்போ நீங்களே சொல்லிக் கொடுங்க. நானும் சொல்லிக் கொடுக்குறேன். அப்படி நான் சொல்லிக் கொடுக்கறது உனக்கு புரியலன்னா ஆன்லைனில் கிளாஸ் படிச்சுக்கோ. அப்படின்னா? அப்படின்னா ஃபோனில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. எப்படி உங்கள் கிளாஸ்லலாம் டீச்சர் வந்து கிளாஸ் எடுப்பாங்கல்ல, அது மாதிரி. ஓ, அப்போ சரி. அப்போ நான் சேர்ந்துக்கிறேன் காலேஜில். அப்புறம் ஸ்போக்கன் கிளாஸ் கூட சேர்ந்துக்கிறியா? அது என்ன? இங்கிலீஷ். அதை சொல்லி தருவாங்க. ஓ, அது கூட ஃபோனில் கற்றுக்கலாமா? கற்றுக்கலாம். அப்போ சரி, நான் கற்றுக்குறேன் அப்படின்ட்டே சிரிச்சுட்டே ரொம்ப இன்னசென்ட்டாக சொல்கிறீங்க அவனை பார்த்து. பட் தயாங்க்கு இன்னுமே கில்ட்டியாக இருக்கு. நேற்று வந்து உங்களை அப்படிலாம் பேசிட்டோமே அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களே பார்த்துட்டு நிற்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் போயிருக்கோம். தயங் வந்து உங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் வாங்கியிருப்பான். ஸோ நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பட் கரஸில் தான். அதே மாதிரி ஆன்லைனில் ஸ்போக்கன் கிளாஸ் கூட உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருப்பான். ஸோ 1 வீக்காக நீங்கள் அந்த கிளாஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம். ஸோ இப்போ ஈவினிங் தயங்க ஆஃபீஸ்லேருந்து வரான், நீங்கள் மொபைலில் அந்த கிளாஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. தயங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆக்கிட்டு வரான். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு கிளாஸும் முடிஞ்சிடுது. என்னடி முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. சரி, ஒரு வாரமாக என்னெல்லாம் கற்றுக்கிட்ட? அது கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஓ சரி, வா, எவ்வளோ கற்றுருக்கேன் என்னன்னு பார்க்கலாம். ஏன், என்ன பண்ண போகிறீங்க? கொஷின் கேட்க போகிறேன், வா வந்து உட்காரு இப்படி. ஆனால் அவ்வளோலாம் நான் ஒன்றும் கற்றுக்கலையே, கற்றுக்கிட்ட வரைக்கும் கேட்குறேன் வா அப்படின்ட்டு வந்து உட்கார சொல்கிறான். நீங்களும் அப்படியே பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. சரி, ஒரு வாரமாக என்ன கிளாஸ் எடுத்தாங்க உனக்கு? அது வந்து சரி, நானே கேட்குறேன். ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? எல்லாத்தையும் மெமரி பண்ணியா?
ஆ ஆல்ஃபபெட்ஸ் டி. ஏ பி சி. ஆ ஆ படித்தேன் அதெல்லாம். அப்போ அதெல்லாம் தெரியும்ல. ஆ தெரியும் அதெல்லாம். சரி, அதுக்கப்புறம் சென்டென்ஸ் ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? ஆ சென்டென்ஸ் டி. சரி, அதுக்குள்ளே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்தாங்களா? சிம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம். ஆ புரியல. எக்ஸாம்பிளுக்கு தோ பென், புக் அந்த மாதிரி. ஆ ஆமாம் சொல்லி கொடுத்தாங்க. நான் கூட எழுதியெல்லாம் வச்சுருக்கேன். ஓ எங்க காமி அப்படின்னதும் நீங்களும் எடுத்து நோட் எடுத்து காமிக்கிறீங்க. இவ்வளோ வேர்ட் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, இதுக்கெல்லாம் ஸ்பெல் பண்ண தெரியுமா? ஆ ஸ்பெல்லிங் ஆ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், முழுசாலாம் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம்னா ஒரு வாரத்தில் இதை கூட படிக்க முடியாதா? படித்தேன், ஆனால் அப்பப்போ மறந்து போயிடுது. மனப்பாடம் பண்ணால் அப்படி தான் இருக்கும். அப்புறம் வேற எப்படி படிக்கிறது? அது அந்த ஆல்ஃபபெட்ஸ் கூடவே ரிலேட் பண்ணி, அது எப்படி சொல்கிறது? அது எக்ஸாம்பிளுக்கு பெட் இருக்குன்னு வச்சுக்கோயேன். பி சவுண்ட் வருதுல்ல, பி. ஸோ ஆல்ஃபபெட்டில் பி அங்கே வரும். நீ அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதை நோட் பண்ணினா உனக்கு புரியும். பெட், அந்த பே அந்த மாதிரி சவுண்ட் வருதுல்ல, ஸோ அங்கே இ வரும். பிஇ டி, பெட். லாஸ்ட்டாக டி வரும். இப்போ புரியுதா? புரிஞ்ச மாதிரி தான் இருக்கு. சரி, இன்னொன்று சொல்கிறேன். இப்போது ஹேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோயேன். ஹேண்ட் ஹச் சவுண்டு வருதா, ஸோ அங்கே ஹச் வரும். ஹேண்ட் HAND, இண்ட் ஹேண்ட். இப்போ புரியுதா? அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் தலையாட்டுறீங்க. இதே மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். நீ எதாவது ட்ரை பண்ணி பாரு. இப்போது நீ எதாவது ட்ரை பண்ணி பார்க்குறியா? பில்லோ, இதை ஸ்பெல் பண்ணு. அப்போ நீங்கள் முழிக்கிறீங்க. முழிக்காத, ட்ரை பண்ணு. பி. சொல்லு அடுத்து. ஐ. சொல்லு அடுத்து. எல். குட். அடுத்து சொல்லு. ஓ, இன்னொரு எல் எங்கே போச்சு? இன்னொரு எல் ஏன் வரணும்? ஆமாம், பில்லோ. அங்கே எல் சவுண்ட் அதிகமாக வருதுல்ல, அப்போ இன்னொரு எல் வரணும்ல. ஓ சரி, PILLO. அப்போ டபிள்யூ யார் சொல்வா? டபிள்யூவா? அது எங்கேருந்து வந்தது? ஓக்கு அப்புறம் டபிள்யூ வரணும். ஏன்? பில்லோ ஓ ஓ சவுண்டோட நின்றுடுதுல்ல, அப்புறம் எதுக்கு டபிள்யூ போடணும்? அட கடவுளே, இவளை இங்கே பாரு. அது சம் வேர்ட்ஸில் அப்படி தான் வரும். நீங்கள் தானே சொன்னீங்க அந்த சவுண்டில் எப்படி வருதோ அப்படிதான்னு. சொன்னேன்டிமா, அது சில இதில் அப்படி தான் வரும். அதெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணிக்கோ. இப்போ தான் மனப்பாடம் பண்ண வேணான்னு சொன்னீங்க. அது சில இது அப்படி தான் வரும். ஓ சரி சரி, வேற எதுக்காவது சொல்லு. டேபிள், அதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. டி. இ. ஈயா வரும், ஏ வரும். ஹோ, ஏ பி. அடுத்து எல். அப்புறம் என்ன? அவ்வளோதானே. TABL, டேபிள். ஹீ யார் சொல்லுவா? ஹீ எதுக்கு வரணும்? டேபிள் அங்கே எல்லோட நின்றுடுதுல்ல. அப்போ தயங்கப்டே மண்டையே பிக்கிற மாதிரி இருக்கு. இவளுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நம்ம இங்கிலீஷ் மறந்துட்டு போல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை. சரி, கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்க, போக போக சரியாயிடும். இதில் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் நீ ஏற்கனவே யூஸ் பண்ணது தானே? ஆமாம், நானே சொல்லணும்னு நினச்சேன். இதில் நிறைய வேர்ட்ஸ் எனக்கு தெரியும் முன்னாடியே. சரி, அப்போ உனக்கு தெரிஞ்ச வேர்டு ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் சொல்லு. ஐயோ, அதெல்லாம் எனக்கு பேச தானே தெரியும், ஸ்பெல்லிங் எல்லாம் தெரியாது. என்ன யோசிக்கிற? அது சாரிங்க. சாரிக்கே ஸ்பெல்லிங் சொல்லு. நான் ஸ்பெல்லிங் சொல்ல வரல, அதெல்லாம் அவ்வளோவா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல வந்தேன். அதுக்காக சாரி சொன்னேன். ஏன் தெரியாது? ஆமாம், அதெல்லாம் சும்மா நான் பேசுகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்பெல்லிங் எல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ கற்றுக்கிட்டல, நான் சொல்லி கொடுத்தேன்ல, சொல்லு, ட்ரை பண்ணு. என்னங்க சொல்லுடி. சொல்லி தான் ஆகணுமா? சொல்லு, சாரிக்கு ஸ்பெல்லிங் சொல்லு.
சரி. எஸ். ம். ஏ. ஏவா வருவாங்க? ஆமாம். சா. எஸ். ஏ தானே வரும். ஓ வரும். எப்படி? அதெல்லாம் அப்படி தான் சொன்னல, சில வேர்ட்ஸில் அப்படி தான் வரும்னு. சரி சரி. எஸ். ஓ. ஆர். ம். பார்க்காத சொல்லு. கரெக்டாக என்னன்னே சொல்லலையே. கரெக்டு தான், அடுத்து சொல்லு. இ. ம். இன்னொரு இ. 2 இ. ஆமாம், ஈ பள்ளி கரப்பாம்பூச்சி எல்லாம் வரும், ஆனால் ஸ்பெல்லிங் மட்டும் வராது. ஏன்? கரெக்டு தானே. சாரி. ஹீ தானே வருது, அப்போ 2 ஈ தானே வரும். ஹீ எல்லாம் வராது, ஒய் வரும். SORRY, சாரி. அது எப்படி ஒய் வரும்? சாரி ஈ தானே வரும். அப்போ தயங்க அப்படியே தலையில் கை வச்சுட்டு பெட்லேயே சாஞ்சிட்றான். என்னங்க என்ன ஆச்சு? வேண்டாம், நான் உன்னை எதுவுமே கேட்கல, எழுந்துப்போ. ஏன்? நான் தப்பாக சொன்னதுனாலயா? வேற ஏதாவது கேளுங்க, கரெக்டாக சொல்கிறேன். ஐயோ ஐயோ அம்மா தாயே, வேண்டாம், உன் காலில் கூட விழுறேன், போயிடுமா தயவு செஞ்சு. தலை வலிக்குது. தலை வலிக்குதா? நான் வேணா டீ போட்டு கொண்டு வரவா? ஆ, அதை செய், ஃபஸ்ட்டு அதை செய், போ போய் போட்டு எடுத்துருவா போ. ம் சரி. அப்படின்ட்டு நீங்களே எழுந்து போயிடுறீங்க. பட் தயாங்க்கு தான் இங்கே ஒரே கொடுமையாக இருக்குது. ஐயோ என்ன பண்ண போகிறோமோ அப்படிங்கிற மாதிரி படுத்துட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் டே தயங்க ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். நீங்கள் சும்மா பெட்டில் உட்காந்து ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க. ஒயன். ஆ, என் கபோர்டில் கிரே கலர் ஒரு ஃபைல் இருக்கும், அதை எடுத்து என் ஆஃபீஸ் பேக்கில் வச்சுறேன். ஆ சரி. அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க நீங்களும். ஸோ தயங்கம் அப்படியே கிளம்புறான். சரி நான் போயிட்டு வரேன். சாப்பிட்லையா? இல்லை இல்லை, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் ஆஃபீஸில் போய் பார்த்துக்கிறேன். எங்கள் டப்பாலையாவது போட்டு கொடுக்கவா? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன். நீ ஃபைல் எடுத்து வச்சிட்டல? ஆ வச்சிட்டேன். சரி பாய் அப்படின்ட்டு அவன் கிளம்புறான். ஸோ ஆஃபீஸ்க்கு வந்து ஒர்க் தான் பார்த்துட்ருக்கான். அப்போ ஒரு பொண்ணு தயங் ரூமுக்கு வரா. எக்ஸ்கியூஸ் மீ சார். யா கமின். சார் தெரியும் எனக்கு, புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க என்னோட செக்ரட்டரி தானே, மேனேஜர் இன்ஃபார்ம் பண்ணார். ஓகே சார், உங்கள் ஷெட்யூல் இன்ஃபார்ம் பண்ண வந்தேன். தேவையில்லை, நான் கேட்டால் மட்டும் வந்து சொன்னால் போதும். ஓகே சார், இனிமேல் ஃபாலோ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். அப்படின்ட்டு அந்த பொண்ணு போகலான்னு போகிறா. ஒரு நிமிஷம், மீட்டிங்க்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியாச்சா? ஆ பண்ணிகிட்ருக்காங்க சார், கொஞ்சம் குயிக்காக. ம் ஓகே சார். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அங்கே அசம்பிள் ஆனதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், நான் குயிக்காக வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ. அப்படின்ட்டு அந்த பொண்ணு வெளியே வரா. வெளியே வந்துட்டு அப்படியே விண்டோ வழியாக தயங்க பார்த்துட்டே போயிட்டுருக்கா. அவளுக்கு தயங்க மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் வந்திருக்கும். ஸோ அவளும் போயிட்டு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிவிட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணிவிட்டு அப்புறமா தான் தயங்க வந்து கூப்பிடுறா. ஸோ தயங்கும் போகிறான். பட் ஃபைல் எடுக்க மறந்துட்டு போயிருப்பான். ஸோ அந்த பொண்ணை தான் கூப்பிட்டு சொல்கிறான், என்னோடய ரூமில் ஆஃபீஸ் பேக் இருக்கும், அதில் ஃபைல் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துருவா. ஓகே சார், இதோ கொண்டு வரேன் அப்படின்ட்டு அவளும் எடுத்துகிட்டு வர போகிறா. ஸோ தயங்க இங்கே மீட்டிங்கை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் அவளும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா. தயங்க அதை பார்த்துட்டு, இந்த ஃபைல் இல்லை, பேக்கில் இருக்க ஃபைல் சொன்னேன். சார் பேக்கில் இந்த ஃபைல் தான் இருந்தது. இதுவா? கிரே கலரில் எதுவும் ஃபைல் இல்லையா? இல்லை சார், க்ரீன் கலர் ஃபைல் தான் இருந்தது. காட், எந்த மாற்றி எடுத்து வச்சிட்டா போலையே. நான் அவகிட்ட கிரே கலர்னு தெளிவாக சொன்னேன், இதை போயிட்டு எடுத்து வச்சிருக்கா. என்ன சார் எனி ப்ராப்ளம்? ஃபைல் எதுவும் மாறிடுச்சா? மாற்றி கொண்டு வந்துட்டீங்களா? அப்போ தயங்கம் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறான். இப்போ என்ன சார் பண்ணுறது? மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிடுங்க, நாளைக்கு இதே டைம் அகைன் மீட்டிங்கை கண்டினியூ பண்ணிக்கலாம், எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடு அப்படின்ட்டு அவன் போயிடுறான். கோவமாக தான் இருக்கான். இன்றைக்கி அந்த மீட்டிங் நடந்துருந்துருக்கணும், பட் சொதப்பிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே ரூமுக்கு போகிறான். போயிட்டு உங்களுக்கு தான் கால் பண்ணுறான். பட் நீங்கள் ஃபோன் எடுக்கல. நீங்கள் ரூமில் ஃபோனை போட்டுட்டு கீழே போயிருப்பீங்க உங்கள் அத்தை கூட பேசுகிறதுக்காக. ஸோ நீங்கள் 2 பேரும் ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. இங்கே தயங்கும் ஃபோன் பண்ணி பண்ணி பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகிடுது. ஃபோன் அப்படியே டேபிள் மேலே தூக்கி போட்டு சேரில் அப்படியே சாஞ்சு உட்காடுறான். அப்போ அந்த செக்ரட்டரி பொண்ணு வரா. சார் நீங்கள் சொன்ன மாதிரியே ஸ்டாஃப் எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே தேங்க்ஸ் அப்படின்ட்டு அப்படியே தான் உட்காந்துட்ருக்கான். அப்போ அந்த பொண்ணு தயங்க பார்த்துட்டு, என்னாச்சு சார், மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சின்னு மூட் ஆஃபாக இருக்கீங்களா? அப்போ தயங்க திரும்பி பார்க்குறான் அந்த பொண்ணை ஒரு மாதிரி. இல்லை சார் கேட்டேன். ம் ஆமாம், ஃபைல் எடுக்கும்போதே கரெக்டாக பார்த்து கொண்டு வந்திருக்கலாம்ல சார், இல்லைனா இப்போ மீட்டிங் கேன்சல் ஆகிருக்காதுல்ல. இதுதான் உன்னோட வேலையா என்ன? ஆ
எனக்கு அட்வைஸ் பண்ணுறது? ஐயோ, அட்வைஸ் இல்லை சார், சும்மா தோணுதை சொன்னேன். போ, ரொம்ப தலைவலியாக இருக்கு, ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி மேக் பண்ணி கொண்டு வா. ஓகே சார், கொண்டு வரேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் போகிறா. தயங்க அந்த பொண்ணுக்கிட்ட அதிகமாக வச்சுக்க மாட்டேங்கிறான். பட் அவளுக்கு தயங்க இந்த மாதிரி ஆட்டிடியூடாக பேசுகிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் சிரிச்சுட்டே தான் வெளியே போகிறா. ஸோ எங்கள் தயங்க அப்படியே ஈவினிங் செம்ம கோவத்தில் வீட்டுக்கு வரான். நீங்கள் வெளியில தான் நிற்கிறீங்க, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு இருக்கீங்க, அவனை பார்த்த உடனே சிரிக்கிறீங்க. பட் அவன் அப்படியே கோவமாக அவங்கள பார்த்துட்டு ரூமுக்கு வா அப்படின்ட்டு வேகமாக ரூமுக்கு போகிறான். பட் உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஏன் கோவமாக போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் யோசிச்சுட்டே பின்னாடி போகிறீங்க. தயங்க அப்படியே வேகமாக ரூமுக்கு போயிட்டு அப்படியே பேக்கெல்லாம் கழட்டி வீசிட்டு வேகமாக போயிட்டு பெட்டில் உட்காடுறான். நீங்களும் அப்படியே பின்னாடியே போய் பார்க்குறீங்க. பேக்கெல்லாம் கீழே கிடக்கிறத பார்த்ததும் உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சிட்டே தான் போகிறீங்க. என்னங்க, என்னாச்சு? காலையில் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? எதை கேட்குறீங்க? ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி போயிட்டு வரேன்னு சொன்னீங்க. அதை கேட்கல, கிளம்பிட்டு இருக்கும்போது ஃபைல் ஏதோ எடுத்து வைக்க சொன்னீங்க. எடுத்து வச்சியா? நீங்கள் சொன்னதுமே எடுத்து வச்சிட்டேனே. என்ன கலர் ஃபைல் எடுத்து வச்ச? க்ரீன் கலர். நான் உங்ககிட்ட க்ரீன் கலராக சொன்னேன்? ஆமாம், அதானே சொன்னீங்க. அதுவா சொன்னேன்? ஆமாம் தானே அப்படின்ட்டு அவனை பார்க்குறீங்க. அவங்கள பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். இல்லைங்களா? ஆனால் அப்படி தானே என் காதில் விழுந்தது. க்ரீன் கலர் சொன்ன மாதிரி தான் கேட்டது. ஒழுங்காக காதில் விழனா திரும்பி கேட்கலாம்ல? ஏன் அப்போ நீங்கள் அந்த கலர் ஃபைல் சொல்லலையா? நான் சொன்னது கிரே கலர். அப்படி கலர் இருக்குதா என்ன? அப்போ தயங்க வேகமாக எழுந்து போயிட்டு கபோர்ட்லேருந்து அந்த கலர் ஃபைல் எடுத்துகிட்டு வரான். தோ இதுதான் கிரே கலர், நான் சொன்னது இந்த ஃபைல். அப்படியா? ஆனால் நீங்கள் க்ரீன் தான் சொன்னீங்கன்னு நினச்சேன். அதுக்கு தான் தெளிவாக காதில் வாங்கணுங்கிறது. இல்லை, எனக்கு அந்த மாதிரி கலர் இருக்கிறதே தெரியல, நீங்கள் சொன்னதும் அது க்ரீன் தான் நினச்சேன். நீ ஏன் நினச்சிப்பியா? தெளிவாக இன்னொரு டைம் சொல்லுங்கன்னு கூட கேட்க மாட்டியா? உன்னால இன்னைக்கு மீட்டிங்கே கேன்சல். எவ்வளோ இம்பார்ட்டண்டான மீட்டிங் தெரியுமா அது? இன்னைக்கு நடந்திருக்கணும். நீ பண்ண இந்த சின்ன மிஸ்டேக்கால இன்னைக்கு மீட்டிங்கே கேன்சல். உன்கிட்ட போய் சொன்ன பாரு. பேசாம நானே இதை எடுத்து வச்சுருந்துருக்கணும். என் தப்பு தான். உன்கிட்ட சொல்ல போய் இன்னைக்கு மீட்டிங்கே முடிஞ்சிருச்சு, சொதப்பிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் இப்படி எதுவுமே நடந்ததே இல்லை தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங் ஹால் வரைக்கும் போயிட்டு கேன்சல் ஆகி திரும்பி வந்தது. ஆமாம், உனக்கு ஃபோன் பண்ண, நீ ஃபோனை கூட எடுக்கல. மேடம் அப்படி என்ன வேலை பார்க்குறீங்க என்னோட ஃபோனை கூட அட்டன் பண்ணாமல்? நான் பார்க்கலையா? சரி, அப்போ பார்க்கல, அக்கா என்னாவது திருப்பி கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்லை, இப்போ வரைக்கும் நான் ஃபோனே எடுக்கல, நீங்கள் சொல்லி தான் தெரியுது. என்ன? ஃபோனை போட்டுட்டு எங்கே போயிருந்த நீ? இல்லை, கீழே அதை கூட டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் வேலைலாம் இருந்தது, பார்த்தேன். இன்னைக்கு ஃபோனே எடுக்கலை. அப்போ தயங்க உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறான். நீங்கள் அவனை பார்க்காம குனிச்சிட்டே நிற்கிறீங்க. உங்ககிட்டலாம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. போ, வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. மேடம்க்கு தான் நிறைய வேலை இருக்கே, பாருங்க, போங்க அப்படின்ட்டு மூஞ்ச திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் நிமிந்து பார்க்குறீங்க. அவனை டென்ஷனாக தான் உட்காந்துட்டு இருக்கான். டென்ஷனில் காலை வேற அப்படியே ஷேக் பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் போகாமல் அவனே பார்த்துட்டு நிற்கிறீங்க. எதுக்கு நிற்கிற? உனதான் போ சொல்லிட்டேனே. என்ன மன்னிச்சிடுங்க, என் மேலே தான் தப்பு. நீங்கள் சொல்லும்போது நான் தெளிவாக கேட்டிருக்கணும். நானாக ஒன்று புரிஞ்சுக்கிட்டது என் தப்பு தான். இன்னொரு தடவை கேட்டிருக்கணும் உங்ககிட்ட. நான் தான் ஏதோ கவனக்குறைவாக இருந்துட்டேன், மன்னிச்சிடுங்க. இதுக்கு மேலே இப்படி நடக்காது. இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் தெளிவாக கேட்டு பண்ணுறேன். இன்னொரு டைம் கூட உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், மன்னிச்சிடுங்கங்க அப்படின்ட்டு தயங்க பார்க்குறீங்க. பட் அவன் நிமிந்தே பார்க்கல உங்களை, அப்படியே உட்காந்துட்ருக்கான். கோச்சுக்காதீங்கங்க, நான் தான் மன்னிப்பு கேட்குறேன்ல. இன்னொரு தடவை இப்படியெல்லாம் நடக்காது. சாரிங்க. ஏங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டே மறுபடியும் பார்க்குறீங்க அவனை. அப்போ கூட அவன் மூஞ்ச திருப்பல அவங்க பக்கம். சாரிங்க, சாரி, SORE, சாரி, சாரிங்க
அப்படின்ட்டு நீல் டவுன் பண்ணி அவங்க முன்னாடி சாரி கேட்குறீங்க. அப்போ தயாங்க்கு சிரிப்பு வந்துடுது. அப்படியே லைட்டாக ஃபேஸை திருப்பிட்டு உங்களுக்கு தெரியாத மாதிரி லைட்டாக சிரிக்கிறான். அப்போ நீங்களும் அவன் மூஞ்சை எட்டி எட்டி பார்த்துட்டு சாரிங்க சாரி அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அப்போ தயாங் அவனோட ஒரு ஹேண்டாலேயே உங்கள் வெயிஸ்ட்டை அப்படியே ஹோல்ட் பண்ணி உங்களை தூக்கி அப்படியே பெட்டில் போடுறான். அப்படியே அவனும் உங்கள் மேலே வந்துட்டு என் பட்டிக்காட்டு பொண்டாட்டியே சாரிக்கு இதாடி ஸ்பெல்லிங் ஈயாடி வரும் வராது தான். ஆனால் அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் தானே நீங்கள் இப்போ சமாதானானீங்க, அதனால தான் சொன்னேன். அதெல்லாம் நல்லா தெரியும்டி எப்படி என்ன மயக்கிறது என்னன்னு, அது மட்டும் நல்லா தெரியும் என் மக்கு பொண்டாட்டிக்கு அப்படின்ட்டு உங்கள் லிப்ஸை பிடிச்சிட்டு கேட்குறான். நீங்கள் ஒரு மாதிரி அவனை பார்க்குறீங்க. தயங்கும் பார்க்குறான் உங்கள் லிப்ஸில் அவன் கை இருக்கிறது. பட் எடுக்க மாட்றான். பொறுமையாக அவனோட தம் ஃபிங்கர் வச்சு உங்கள் லிப்ஸை அப்படியே ரப் பண்ணுறான். ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறான். நீங்களும் அவனே தான் விடாமல் பார்த்துட்ருக்கீங்க. 2 பேருக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. தயங்கலாம் அப்படியே ஓவராக டெம்ட் ஆக ஆரம்பிச்சிடுறான். ஒயன் கிஸ் பண்ண வாடி. அது அப்படின்ட்டு அவன் கண்ணை பார்க்குறீங்க. அவனும் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு பார்த்துட்டே இருக்கான். அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறீங்க. நீங்கள் சொன்ன உடனே டக்குன்னு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீங்களும் அவனை கிஸ் பண்ணுறீங்க. ஒரு டீப்பான கிஸ் அது. 2 பேரோட டங்கெல்லாம் அப்படியே டச் ஆகுது. அந்த அளவுக்கு பண்ணிக்கிறீங்க. அப்போ தயங்கோட ஹேண்ட் எங்கெங்கயோ போகுது. ஏங்க கை கை எங்கே போகுது? என்னடி பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ண முடியலையே. ஒயன் ஒன்று கேட்கவா? என்ன? ட்ரெஸ்ஸை கழட்டிக்கவா? ஹே ப்ளீஸ் டி டாப் மட்டும். ரொம்ப டெம்ப்ட் ஆகுதுடி. நானும் எவ்வளோ நாள் தான் கண்ட்ரோல் பண்ணுறது. ப்ளீஸ் ஒயன் டாப் மட்டும். கீழெல்லாம் போக மாட்டேன், என் கை கூட போகாது. மேலே மட்டுமாச்சும் ஏதாவது பண்ணிக்கிறேன்டி. ப்ளீஸ் டி. இல்லை வேண்டாம் ப்ளீஸ் டி. என் அழகு பொண்டாட்டி இல்லை ப்ளீஸ். ஆனால் கீழே போகக்கூடாது. ஒன்லி அப்பில் மட்டும்தான் ப்ளீஸ். கலட்டிக்கோங்க. அப்போ அவனுக்கு ஒரே சந்தோஷம். கடகடன்னு உங்கள் ஷர்ட் பட்டன்லாம் அப்படியே கழட்டுறான். அப்படியே உங்கள் ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஹான்னு பார்க்குறான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பாடியவே பார்க்குறான். பட் தயாங் பார்க்குற பார்வையே உங்களை ஏதோ பண்ணுது. அப்படியே பார்வையில் சாப்பிட்ருவான் போல உங்களை. அவன் பார்க்குற பார்வையில் உங்களுக்கு மூச்செல்லாம் வாங்குது. என்ன அப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ நாள் இதெல்லாம் என்கிட்ட காட்டாமல் மறைச்சி வச்சுருந்தல்ல, என்னடி இப்படி இருக்கு? இப்பெல்லாம் அப்படின்ட்டு ஹேண்ட் வச்சு ரப் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே கூசுது. என்னங்க எனக்கு ஏதோ பண்ணுது. எனக்கும் தான் அப்படின்ட்டு பொறுமையாக குனிஞ்சு உங்கள் ஹிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களாலலாம் முடியல. அப்படியே பில்லோவை டைட்டாக பிடிக்கிறீங்க. தயங்க அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே இருக்கமா கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு பில்லோவை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டே அப்படியே மேலே வரான். என்னங்க ஏதோ பண்ணுது எனக்கு. போதும் வேண்டாமே. என்ன போதும்? இன்னும் இந்த இன்னரெல்லாம் கழட்டவே இல்லையா? என்னங்க எனக்கு இப்போவே முடியல. வேண்டாமே இதெல்லாம். அது எப்படி? இப்போ நீ தானே ஓகேன்னு சொன்ன ஆனால் வேண்டாமே. எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவங்க ஷோல்டர் கிட்ட போகிறான். உங்கள் இன்னர் அப்படியே பல்லாலே கடிச்சு கழட்டுறான். உங்களுக்கு அப்படியே கூசுது உடம்பு. லைட்டாக நெளிறீங்க. அப்போ தயங்க உங்கள் பேக் சைட் ஹேண்ட் கொண்டு போயிட்டு அந்த இன்னரோட ஹூக்கை கழட்டலான்னு போகிறான். அப்போ கீழே இருந்து தயங்க அம்மாவோட வாய்ஸு, ஒயன். அத்தை கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. போகாதடி, நல்ல மூடில் இருக்க, போகாத தயவு செஞ்சு. இல்லைங்க எது கூப்பிட்றாங்கன்னு தெரியலையே. எதுக்கு வேணா கூப்பிட்டுட்டோம், நீ போகாத. ஒயன் கொஞ்சம் கீழே வாயா, அப்பா வந்திருக்காரு. அப்பாவா? எங்கள் அப்பா வந்திருக்காரா? ஐயோ இந்த விதி என் வாழ்க்கையில் தான் விளையாடணுமா அப்படின்னு தலையிலே அடிச்சுக்கிறான். நான் போகிறேன், போய் அப்பா பார்க்குறேன் அப்படின்ட்டு டக்குன்னு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு உடனே கீழே ஓடி போயிடுறீங்க. தயங்குங்க அப்படியே டென்ஷனாக ஆகுது.
பா ஹொயன் எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்ட்டு அவர்கிட்ட போறீங்க. சோஃபால தான் உட்காந்துருப்பாரு. பக்கத்துல உங்க அத்தை மாமா அவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க உடனே ஓடி போயிட்டு உங்க அப்பா பக்கத்துல உட்காடுறீங்க. பா நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா எப்படி இருக்காங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்டா. அப்புறம் பெரியப்பா எப்படி இருக்காரு? சித்தப்பா சித்தி பாட்டி மாமா எல்லாரும் எப்படி இருக்காங்க? அப்போ உங்க அப்பா சிரிக்கிறாரு. பக்கத்துல உங்க அத்தை மாமாவும் கூட எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க கன்னத்துல கை வைக்கிறாரு. அப்ப தயங்கம் அப்படியே கீழே வரான். அவனை பார்த்த உடனே உங்க அப்பா அப்படியே எழுந்து நிக்கிறாரு. ஐயோ அங்கிள் என்ன இதெல்லாம்? உட்காருங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். அப்புறம் என்ன இவ்வளோ தூரம்? என்னை பார்க்க தான் வந்தீங்களா இல்லை வேற எதுவும் வேலையா? அப்போ தயங்கோட அம்மா இருந்துட்டு, தயாங் உன்னையும் ஒய்யனையும் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றதுக்காக வந்திருக்காரு. ஆமா இல்ல அம்மா, நீ கூட ஒன் டைம் சொன்னல என்கிட்ட. அதுக்கு தான் நான் தான் சொன்னேன் நீ ஏதோ வேலையா இருக்குன்னு சொன்னேன். அண்ணாவும் ஃபோனில் கேட்டு கேட்டு பார்த்தாரு. இப்போ நேரில் வந்துட்டாரு. அங்கிள் அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம்? ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல. இல்லைப்பா என்கிட்ட சொன்னேன் ஏதோ வேலையா இருக்கீங்கன்னு தான் சொன்னான். நானும் ஃபோனில் கேட்டு கேட்டு பார்த்தேன். ஒழுங்காக இந்த பதிலும் சொல்லலை. ஒரு வேளை நேரில் வந்து கூப்பிடலையோன்னு நினச்சிங்கன்னு தான் கிளம்பி வந்துட்டேன். அங்கிள் நீங்கள் வேற. அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல. நிஜமாவே கொஞ்சம் வேலையாக இருந்தது, அதான் வர முடியல. சரிப்பா அப்போது எப்போதான் நீங்கள் வருவீங்க? அது நாளைக்கு. நாளைக்கு எனக்கு லீவ் தான் அங்கிள். நாளைக்கு வரோம் வேணும் நானும். அப்படியா? சரிப்பா. சரி இதுக்காக தான் வந்தேன். நான் அப்படியே கிளம்புற நேரம் ஆகுது. நான் கிளம்புறேம்மா. என்னண்ணா இப்போதான் வந்தீங்க அதுக்குள்ளே கிளம்புறீங்க? நைட்டு இருங்கண்ணா, நாளைக்கு எல்லாரும் ஒன்றாவே போகலாம். இல்லைம்மா அண்ணி வேற அங்கே தனியாக இருப்பா. நான் அப்படியே கிளம்புறேனே. அண்ணா அதுக்குன்னு வந்துட்டு உடனே சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டாது போங்க. இல்லையா அங்கது அடுத்த தடவை பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வாங்க. ஒயன் நீ சொல்லு. ஆமாம்ப்பா எதுக்கு உடனே கிளம்புறீங்க? வாங்க சாப்பிட்டுட்டு போகலாம். இல்லை ஒயன். அங்கிள் போங்க போய் சாப்பிடுங்க. அப்போ தயங்க சொன்ன உடனே உங்கள் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட உட்கார்றாரு. ஸோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு தான் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே நீங்கள் எல்லாரும் கிளம்பி உங்களோட ஊருக்கு போகிறீங்க. உங்கள் அங்கிள் ஆண்டி எல்லாரும் 4 பேருமே தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு ஊருக்கு போகிறது. அப்படியே விண்டோ வழியாக எட்டி பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க. தயங்க உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறீங்க. ஸோ உங்கள் சொந்தக்காரவங்களாம் அங்கே இருக்காங்க நிறைய பேர். எப்போதும் போலதான் தயங்க தனியாக விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் கூடயும் பேச போயிடுறீங்க. தயங்கும் சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் ரூம்குள்ளே போயிட்டு செட்டில் ஆயிடுறான். பட் தெரிஞ்சவங்க யாராவது 1-2 பேர் வந்து பேசிட்டு தான் போகிறாங்க அவன்கிட்டயும். இங்கே நீங்கள் தயங் பக்கமே வரல. அவன் எங்கே இருக்கான்னு கூட கண்டுக்கல. நீங்கள் பாட்டு எல்லாரு கூடயும் பேசிட்டு உங்கள் அம்மா கூட கிச்சனில் ஹெல்ப் பண்ணிட்டு நீங்கள் அங்கேயே செட்டில் ஆயிடுறீங்க. தயங்கும் பெருசாக எதுவும் கண்டுக்கல. சரி ஒரு நாள் தானே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறான். ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் அப்படியே தூங்கியிருப்பான். சாப்பிடும்போது தான் உங்கள் அம்மா போயிட்டு அவனை எழுப்புறாங்க. அப்போ தான் எழுந்து வெளியவே வரான். ஸோ எல்லாரும் அப்படியே சாப்பிட உட்காடுறாங்க. உங்கள் அம்மா தான் வந்து எல்லாருக்கும் பரிமாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. நீங்கள் போயிட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு நீ போய் தயங்க பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாங்க. ஸோ நீங்களும் அப்படியே வந்து அவன் பக்கத்தில் உட்காந்துடுறீங்க. தயங் பார்க்குறான் அப்படியே. கல்யாணத்துக்கு முன்னாடி பேசக்கூட அலோவ் பண்ணல, இப்போ என்னடா பக்கத்துலலாம் உட்கார சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். நீங்கள் உடனே அவனை திரும்பி பார்த்துட்டு என்ன? இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோனே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, இப்போ என்ன அவங்களே போய் பக்கத்தில் சேர்ந்தெல்லாம் உட்கார சொல்கிறாங்க? நான் தான் சொன்னேன்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிதான். நல்ல லாஜிக்டி உங்களுது. போதும் எங்கள் ஊரை கிண்டல் பண்ணது, சாப்பிடுங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியிருப்பீங்க. பட் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வேறு என்ன பண்ணுறது? ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே தான் அங்கேருந்து வந்திருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு 1 இயர் ஆகுது. நீங்கள் ஃபஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சுட்டு செகண்ட் இயர் போயிட்டீங்க. ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டீங்க. ஃபஸ்ட்டு வந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அப்படியே சிட்டி சைடுக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டீங்க. உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே. அதே மாதிரி உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் கூட ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நல்லாவே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இப்போ யாராவது உங்களை பார்த்தா நீங்கள் வில்லேஜ்லேருந்து வந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவே மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு சேஞ்ச் ஆகிட்டீங்க நீங்கள். இப்போ ஒரு 12 o'clock இருக்கும், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. அப்போ தயங்கிட்ட இருந்து உங்களுக்கு கால் வருது. சொல்லுங்கள் தயங்.
என்ன பண்ணுற? எதுவும் பண்ணலை, ரூமில் தான் இருக்கேன். சரி, இப்போ நீ உடனே என்ன பண்ணுறன்னா, கடகடன் கிச்சன் போயிட்டு குயிக்காக குக் பண்ணிவிட்டு டக்குன்னு எனக்கு பேக் பண்ணி அப்படியே ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடு. லஞ்சா? என்ன புதுசாக கேட்குறீங்க? என்ன பண்ணுறது, உன்னை பார்க்கணும் போல இருக்கு, அதுக்கு தான் இந்த சாக்கு. சீக்கிரம் வந்துடு. என்ன, மார்னிங் தானே பார்த்துட்டு போனீங்க, அதுக்குள்ளே என்ன? பார்த்துட்டு தான் வந்தேன், ஆனால் என்ன பண்ணுறது, திரும்பவும் பார்க்கணும் போல இருக்கே. இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்தும் உன் ஞாபகமாகவே இருக்குது. அதனால சீக்கிரம் வந்துடு. என்ன, பார்க்கணும் போல இருக்குன்னா வீடியோ கால் பண்ணி பார்க்க வேண்டியதானே? என் மக்கு பூண்டாட்டி, பார்க்கணும் போல இருக்குன்னா அதுக்கு பின்னாடி நிறைய மீனிங் இருக்குது. சும்மா பார்க்கறதுக்காக மட்டும் ஒன்று வர சொல்ல. வந்துடு. என்ன, அப்போது நீங்கள் சைலண்ட்டாக சிரிக்கிறீங்க. சொல்லுங்கள், என்ன லஞ்ச் பண்ணி கொண்டு வரட்டும்? நீ வெறும் டப்பா எடுத்துகிட்டு வந்தால் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு தேவை நீ இங்கே வரணும், அவ்வளோதான். சரிங்க சார், வந்துடுறேன். டைமுக்கு வந்துடுடி, லேட் பண்ணிடாத. சரி, வரேன், வைங்க அப்படின்ட்டே வச்சுட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு லஞ்செல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. காரில் டிரைவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் இறங்கிட்டு டேங்க் ரூமுக்கு போகிறீங்க. நீங்கள் வரும்போது அந்த செக்ரட்டரி பொண்ணு இருக்கால்ல, அவள் உங்களை பார்க்குறா. உங்களை பார்த்தோன்னே அவன் ஃபேஸே அப்படியே மாறுது. அப்படியே முறைச்சி தான் உங்களை பார்த்துட்டு நிற்கிறா. பட் நீங்கள் அவளை பார்க்கல, நீங்கள் பாட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் வரும்போது டேங்க் விண்டோ வழியாக பார்க்குறா அவங்கள. ஸோ அப்படியே உடனே விண்டோ ஸ்க்ரீன் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு டோர்கிட்டே அப்படியே ரெடியாக நிற்கிறான். நீங்களும் வந்து டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. தயாங், அப்போ டக்குன்னு தயாங் உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு டோரை அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். தயாங், அப்போ தயாங் டக்குன்னு வந்து அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறான். தயாங், தயாங் யாராவது வந்துட போகிறாங்க. அதெல்லாம் என் பெர்மிஷன் இல்லாமல் யாரும் வரமாட்டாங்க. தயாங், ஆனால் ஆஃபீஸ் இது. இருக்கட்டும்டி, ஆனால் ரூம் என்னோட தான். ஆனால் தயாங், கொஞ்சம் சைலண்ட்டாக இரண்டி. இது என்ன கையில் என்ன வச்சிட்டு இருக்க? லஞ்ச் அது. அதை எப்படி கொடு, அதெல்லாம் இப்போ சாப்பிட்ற மூடில் இல்லை அப்படின்ட்டு அதை வாங்கி பக்கத்தில் சேர் இருக்கும் அதில் வச்சிடுறான். வச்சுட்டு நல்லா எடுத்து உங்களை கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நெக்லலாம் வந்து கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கே மூட் சேஞ்ச் ஆகுது. தயாங், அது வேண்டான்னு சொல்கிறத தவிர வேறு எதாக இருந்தாலும் சொல்லு. இல்லை அதான் சொல்ல போகிறேன்னா அப்படியே வாய முடிக்கும். அப்போ நீங்களும் எதுவும் பேசலை, அவனும் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அந்த செக்ரட்டரி பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணுறா. அடுத்த செகண்டுக்கு 2 பேரும் அப்படியே தள்ளி வந்துடுறீங்க. நீங்கள் அப்படியே டக்கு டக்குன்னு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. பட் அவளுக்கு புரிஞ்சிடுது உங்கள் 2 பேரும் ஃபேஸ் பார்த்த உடனே என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு. பட் தயங்க இங்கே டென்ஷன் ஆகிடுறான். என்னப்போ லஞ்ச் டைம் தானே, இப்போ எதுக்கு ரூமுக்கு வந்த? சார், கிளைண்ட் ஒருத்தர் வந்திருக்காரு. கிளைண்ட்டா? இந்த டைமுக்கு நான் எந்த அப்பாயின்மெண்ட்டும் கொடுக்கலையே. இல்லை சார், அவருக்கு வேறு ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் இருக்கான், அதான் இப்போவே உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருக்காரு. அப்போ தயங்க அப்படியே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நிற்கிறான். என்ன சார், வர சொல்லட்டுமா? வெயிட் பண்ணுறாரு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வர சொல்லு. ஓகே சார் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் போகிறா. தயங்க அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சரி நான் கிளம்புறேன், கிளைண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுல சாப்பிட மறந்துடாதீங்க, மறக்காமல் சாப்பிட்ருங்க. ஹொயன், போகாதடி. போகாமல் கிளைண்ட்டை வேணால் திருப்பி போக சொல்கிறீங்களா? அது எப்படி சொல்கிறது? தெரியுதுல்ல, நான் போகிறேன். நைட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வாங்க, மற்றதெல்லாம் வீட்டில் பார்த்துக்கலாம். மறக்காமல் சாப்பிட்ருங்க தயாங் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க. பட் தயாங்குங்க கடுப்பாக இருக்குது. இப்போ நீங்களும் வெளியே போகலான்னு சொல்லிட்டு ரிசப்ஷன் வரையும் வந்துடுறீங்க. ஹலோ அப்படின்னு உங்கள் பின்னாடி இருந்து சவுண்டு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. அந்த செக்ரட்டரி பொண்ணு தான் நின்றுட்டுருக்கா. உங்களுக்கு டவுட்டு உங்களை தான் கூப்பிட்டாங்களா அப்படின்ட்டு. என்னையா கூப்பிட்டீங்க? ஒன்னதான். என்ன? அப்போ அந்த பொண்ணு உங்கள் பக்கத்தில் வந்துட்ட. தேங்க்ஸ் சாரோட ஒய்ஃப் தானே நீ? ஆமாம். நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? சாரோட பர்சனல் செக்ரட்டரி. ஓ ஆமாம், என்னையும் கூப்பிட்டீங்க? சும்மா உன்கிட்ட பேசலான் தான். உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஃபோட்டோஸில் கூட பார்த்துருக்கேன். பட் நேரில் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பரவாயில்ல, ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஓ தேங்க்ஸ். பட் அழகாக இருந்தால் மட்டும் போதுமா என்ன? புரியல. அழகாக இருந்தால் மட்டும் போதுமான்னு கேட்டேன்.
கேள்விப்பட்ட உன்னை பற்றி. ஏதோ வில்லேஜில் இருந்து, அதுவும் டிகிரி கூட முடிக்கலன்னு கேள்விப்பட்டேன். ஐ திங்க் தேங்க்ஸ் சார், உன்னோட லுக்கை பார்த்தா கல்யாணம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன பேசுகிறீங்க? இரு, முழுசாக கேளு, நான் இன்னும் முடிக்கலையே. தேங்க்ஸ் சாரை பற்றி உனக்கு முழுசாக தெரியுமா? ஆ, அவர் எவ்வளோ டேலண்டடான ஆள் தெரியுமா? இவ்வளோ பெரிய கம்பெனியோட எம்டி. அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, எத்தனை லாங்குவேஜஸ் தெரியும் தெரியுமா அவருக்கு? எவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இந்த சின்ன வயசில் அவ்வளோ டேலண்ட் அவர். பட் அவருக்கு எந்த வகையிலுமே சூட் ஆகாத உன்னை எப்படி அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? எனக்கு இன்ன வரைக்கும் அதை ஏற்றுக்கவும் முடியல. நீ எப்படி அவருக்கு செட் ஆவ? உன்னை மாதிரி ஒரு ஆளை போய் எப்படி அவர் கல்யாணம் பண்ணாரு? சரி, அவர் தான் ஏதோ அழகில் வாங்கிட்டாரு. பட் உனக்கு எங்கே போச்சு புத்தி? தயாங் மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்க எத்தனை பொண்ணுங்க வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா, இன்க்ளூடிங் மீ. ஆனால் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு அவரோட லைஃப் பார்ட்னர். என்னால் இதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. நீ எப்படி அவரை கல்யாணம் பண்ண? உனக்கு அவர் சூட் ஆக மாட்டாருன்னு உனக்கே தெரியாதா? தேங்க்ஸ் சார் கல்யாணம் ஆச்சுன்னு கேள்விப்பட்ட உடனே சரி அவருக்கு ஈக்குவலான ஒரு பொண்ணாக தான் இருக்கும், நம்ம விலகிடலான்னு நினச்சேன். பட் ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணியிருக்காருன்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் என்னால் விலக முடியல. தேங்க்ஸ் சாரை ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணுக்கு விட்டு தரத்துக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. உனக்கு தெரியுமா, அவருக்கு பர்ஃபெக்டான ஆளுன்னா அது நான் தான். தேங்க்ஸ் சார் அளவுக்கு எனக்கும் எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது. அதனால தான் அவருக்கு செக்ரட்டரியாக என்னை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. எனக்கும் அவர் அளவுக்கு எல்லா டேலண்ட்டும் இருக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா, 7 லாங்குவேஜஸ் நான் பேசுவேன். நீ பேசுவியா? உனக்கு இங்கிலீஷ் கூட ஒழுங்காக பேச தெரியாதுல்ல. இப்படி இருக்க நீ அவருக்கு எந்த விதத்தில் மேட்ச் ஆவ? நீ அவருக்கு பர்ஃபெக்ட் மேட்சே கிடையாது. உன்னால் அவருக்கு எந்த விதத்துலேயும் பெருமையே கிடையாது. சொல்லப்போனால் அவமானம்தான். தேங்க்ஸ் சாரால உன்னை எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு யாருக்காவது இன்ட்ரோ கொடுக்க முடியுமா? அப்படியே சொன்னாலும் என்ன சொல்வார்? நீ என்ன படிச்சிருக்க, நீ ஏதாவது வேலை பார்க்குறியா, என்னன்னு சொல்வார். பட் அதே இடத்துல நான் இருந்தா ரொம்ப பெருமையாக எல்லாருக்கிட்டே என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். இங்கே பார், சும்மா அவர் லைஃப்பில் இருந்துட்டு அவரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணாத. நீ அவரோட லைஃப் விட்டு போகிறது தான் நல்லது. இதெல்லாம் எப்போ உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். பட் உன்னை மீட் பண்ணுறதுக்கு எந்த சான்ஸுமே கிடைக்கல. பேசாமல் தேங்க்ஸ் சார் லைஃப்லேருந்து போயிடு. உனக்கு ஏற்ற மாதிரியே உங்கள் வில்லேஜ்லேயே யாராவது ஒரு நல்ல பையனாக கிடைப்பான். அந்த மாதிரி அவனையாவது பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. நீ போனீன்னா தேங்க்ஸ் சார் லைஃபாவது நல்லாயிருக்கும். நீ அவர் லைஃப்பில் இருந்தேன்னா அவருக்கு எந்த விதத்துலையும் எந்த சந்தோஷமும் கிடையாது. உன்னால் எப்பயும் அவருக்கு கஷ்டம்தான். ஸோ புரிஞ்சுக்கோ. அவர் நல்லா இருக்குன்னு நினச்சா அவர் லைஃப்பை விட்டு போயிடு ஒரேடியா. புரியும்னு நினைக்கிறேன். டிவோர்ஸ் வாங்கிடு. நீ போனதுக்கப்புறம் தேங்க்ஸ் சார் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார், ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரோட. யாரை சொல்கிறேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். சரி, நல்ல முடிவா யோசிச்சிடு என்ன அப்படின்ட்டு அவள் பாட்டு விடாமல் பேசிட்டு போயிட்டுருக்கா. பட் உங்களுக்கு இங்கே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இந்த 1 இயரில் அந்த பொண்ணு தயாங்க்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பா. அவனுக்கும் தெரியும் இந்த பொண்ணு நமக்கு ட்ரை பண்ணுது அப்படின்ட்டு. பட் அவன் கண்டுக்கிட்டது இல்லை. அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட தெரியும். உங்களை பற்றி எல்லா விஷயமும் கேதர் பண்ணி வச்சிருப்பா. அதனால அவன் தயாங்க்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தா. அவன் கண்டுக்காததுனால இப்போ உங்ககிட்ட இதெல்லாம் பேசிட்டு போறா. என்னதான் அவன் சொன்ன விதம் ரொம்ப ஹாஷாக இருந்தாலும் அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சொல்ற மாதிரி அவர் லைஃப்பை நம்ம தான் ஸ்பாயில் பண்றோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு. ஸ்டார்டிங்லேருந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறீங்க. இப்போ வரைக்கும் தயங்க நம்மளால கஷ்டம் தான் படுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது உங்களுக்கு. அந்த பார்ட்டியில் அந்த இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கும்ல, ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. அன்னைக்கு தயங்க உங்களை ரொம்ப திட்டிருப்பான்ல, உன்னால தான் ரொம்ப அவமானமாயிடுச்சு எனக்கு அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் யோசிக்க யோசிக்க உங்களுக்கு அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இவ்வளோ நாள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, பெருசாகவே எடுத்திருக்க மாட்டீங்க. பட் இப்போ இதெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியுது உங்களுக்கு. தயங்க லைஃபே வேஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்படியே ஸ்டெப்ஸ் கிட்ட திரும்பி பார்க்குறீங்க. தயங்க அப்போ அந்த கிளைண்ட் கிட்ட பேசிக்கிட்டே கீழே நடந்து வந்துட்டுருக்கான். அவனை பார்த்ததும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, அழுகையே வந்துடுது. நாம தான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ அவனை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. அப்படியே அவன் பார்க்கறதுக்குள்ளே அங்கேருந்து கிளம்பி வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் கூட இதே ஞாபகம் தான் உங்களுக்கு. தயங்க கூட சரியாக பேசக்கூட இல்லை. அவனும் என்னன்னு கேட்டிருப்பான். பட் நீங்கள் தலைவலிக்குது, டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருப்பீங்க. ஸோ ஒரு 2 days இப்படியே தான் போயிருக்கோம். நீங்கள் இந்த 2 days-ஆகவும் இதை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ மார்னிங் நீங்கள் இன்னைக்கு காலேஜ் போகணும். ஸோ ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. தயங்க தான் கூட்டிகிட்டு போகிறதா சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே காலேஜில் போயிட்டு உங்களை இறக்கியும் விடுறான். நீங்களும் அப்படியே டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறீங்க. வெயிட் பண்ணு, ஈவினிங் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்.
இல்லை தயாங், அவ்வளோ டைம் ஆகாது. நான் முடிச்சுட்டு பஸ்ஸில் போயிடுறேன். இல்லைடி, வெயிட் பண்ண, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். இல்லை வேண்டாம், உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள். நான் முடிச்சுட்டு பஸ்ஸில் போயிடுறேன் வீட்டுக்கு. அப்படியா, சரி பார்த்து போயிடுண்ணே. ம், பாய்டி. ம், பாய். பார்த்து போங்க தயாங். ம், சரி அப்படின்ட்டு அவனும் கிளம்பிடுறான். ஸோ நீங்களும் காலேஜ் போயிட்டு உங்கள் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சீக்கிரமே முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து பஸ்லேயே வந்து வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. தயங்க ஆஃபீஸ்லேருந்து வரான். கையில் ஒரு பெரிய ஃப்ரேம் வேற. அதை கிஃப்ட் ராப் பண்ணி கொண்டு வந்திருக்கான். நீங்கள் அதை பார்த்துட்டு, என்ன தயங்க அது? சர்ப்ரைஸ், இந்தா நீயே பிரிச்சுப்பார் அப்படின்னு கொடுக்குறான். உங்களால் தூக்கலாம் முடியல, ரொம்ப பெருசாக இருக்குது. அப்படியே கீழே வச்சுட்டே தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. நீங்களும் தயங்கும் தான் அந்த ஃப்ரேமில் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்களா? தயங்க கூட உங்களுக்கு நியூ மொபைல் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான்ல, அப்போ கூட நீங்கள் ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அப்போ தயங்க வந்து தெரியாமல் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்துருந்துருப்பான். ஸோ அதை தான் இப்போ ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்கான். இது நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்த ஃபோட்டோ இல்லை? ம், அதுதான் நம்ம ஃபஸ்ட் எடுத்த ஃபோட்டோ. ரொம்ப நாளாக ஃப்ரேம் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் வேலையில் அப்பப்போ மறந்துடுறேன். இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டைம் கிடச்சிது, போய் கொடுத்துட்டு வந்தேன். ரெடி ஆகிடுச்சு. நல்லா இருக்கா? ம், ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னு அதை பார்த்துட்டு ஓரமாக வாலில் எடுத்துகிட்டு போய் சாட்சி வைக்கிறீங்க. சரி இரு, நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு தயங்கனோட பேக்கை கழட்டி பெட்டு மேலே போடுறான். அப்போ பெட்டில் ஏதோ பேப்பர்ஸ் இருக்குது. தயங்க உடனே என்னன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறான். நீங்களும் அப்போ தான் அந்த ஃப்ரேமை வால் பக்கத்தில் சாட்சி வச்சுட்டு திரும்பியிருப்பீங்க. கரெக்டாக தயங்கம் அந்த பேப்பரை எடுத்திருப்பான். நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக தான் பார்க்குறீங்க. உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அந்த பேப்பரை. டிவோர்ஸ் பேப்பர் அது, நீங்கள் தான் கொண்டு வந்திருப்பீங்க. தயங்க் அதை பார்த்தோன்னே அவன் ஃபேஸே மாறுது. பட் அவனுக்கு புரியல, இந்த பேப்பர் எதுக்கு இங்கே நம்ம ரூமில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒயன், இதென்ன டிவோர்ஸ் பேப்பர் நம்ம ரூமில்? அது நான் தான் கொண்டு வந்தேன். நீயா? எதுக்கு? அது அப்படின்ட்டு கீழே குனிகிறீங்க எதுவும் பேசாமல். ஒன்றை தான் கேட்குறேன், நீ எதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்த? எதுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க? டிவோர்ஸ் வாங்க தான். என்ன? டு பி ஃப்ராங்க் தயாங், ஓப்பனாகவே சொல்கிறேன், எனக்கு உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும். அதனால தான் பேப்பர்ஸ் கொண்டு வந்தேன், சைன் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னதும் தயங்கங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறான். என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. என்ன சொல்கிற? டிவோர்ஸ் வேணுமா? ஆமாம், டிவோர்ஸ் வேணும் எனக்கு. என்ன பேசிகிட்டு இருக்கு நீ? தயாங், உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் சொல்கிறேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும். அந்த பேப்பர்ஸில் நீங்கள் சைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் தயாங்க்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. திடீர்னு நீங்கள் அந்த மாதிரி டிவோர்ஸ் கேட்டால் அவன் என்ன நினைப்பான்? கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கான். நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா பொய் சொல்கிறீங்களா எதுவுமே புரியாமல் நின்றுட்டு இருக்கான். ஒயன், நீ நீ என்ன பேசிகிட்டு இருக்க? நிஜமாக எனக்கு எதுவும் புரியல. உண்மையாக தான் சொல்கிறியா? ஆமாம் தயாங், உண்மையாக தான் சொல்கிறேன், எனக்கு டிவோர்ஸ் வேணும் உங்ககிட்ட இருந்து. இல்லை இல்லை, நீ போய் சொல்கிற. என்னடி, எதுவும் ப்ராங்க் எதுவும் பண்ணுறியா? யூடியூப்பில் வீடியோ பார்த்து கேமரா எதுவும் எங்கேயாவது மறைச்சி வச்சிருக்கியா? தயாங், ரியாலிட்டிக்கு வாங்க. நான் ப்ராங்க் எதுவும் பண்ணலை, நிஜமாக தான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். டிவோர்ஸ் வேணும் எனக்கு. ஆனால் ஏன்? எதனால? எனக்கு உங்கள் கூட வாழ பிடிக்கல. ஒயன், இங்கே பாரு, நீ ஏதோ போய் தானே சொல்கிற, நடிக்கிற தானே அப்படின்னு. இன்னும் அவனால் அதை ஏற்றுக்கவும் முடியல. அந்த மாதிரி தான் இருக்கு அவனோட மைண்ட் செட்டு. நான் போய் சொல்லலை தயாங், நிஜமாக தான் சொல்கிறேன். பேப்பர்ஸ் கூட உங்கள் கையில் தானே இருக்குது. நான் நிஜமாக தான் கேட்டுட்ருக்கேன், எனக்கு டிவோர்ஸ் கொடுங்க. ஓ, ஆனால் என்ன திடீர்னுலாம் இல்லை, கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போது கரெக்ட் டைம் தோணுச்சு, அதான் பேப்பர்ஸ் கொண்டு வந்தேன். ஆமாம், இந்த பேப்பர்ஸ்லாம் உனக்கு ஏது? யார்கிட்டேருந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்? அது என் ஃப்ரெண்டோட அப்பா லாயராக தான் இருக்கார். அவர்கிட்ட சொன்னேன், அவர் தான் ரெடி பண்ணி கொடுத்தாரு. உன்னை நான் காலேஜ் அனுப்புனது படிக்கிறதுக்கு, உன் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கு, இந்த மாதிரி வேலை பார்க்குறதுக்கு இல்லை. இந்த மாதிரி தேவையில்லாத வேலைலாம் அது எனக்கு தேவையானது தான். இங்கே பாருடி, இப்போ கூட எனக்கு நம்பிக்கை இல்லை. நீ சும்மா தானே பண்ணுற. எங்கேயாவது மொபைல் வச்சுருந்தா எடுத்துகிட்டு வந்துடு, இல்லைனா ஒயன் என்ன பண்ணுவேனே தெரியாது. தயாங், உங்களை ப்ராங்க் பண்ணுறது தான் இப்போ எனக்கு வேலையா? நான் நிஜமாக தான் கேட்டுட்ருக்கேன்.
உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஏன் திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு டிவோர்ஸ் வேணும் உங்ககிட்ட இருந்து அப்படின்ட்டு கொஞ்சம் கோவமா சொல்றீங்க. தயங் பார்க்குறான். உண்மையதான் சொல்றாளா அப்படிங்கிற மாதிரி இப்பதான் தோணுது அவனுக்கு. புரிஞ்சுக்கோங்க, நான் நிஜமாக தான் கேட்டுட்டு இருக்கேன் உங்ககிட்ட. ஆனால் எதனால? ஆ, எதுக்கு இப்போ டிவோர்ஸ் கேட்குற? அதான் சொன்னனே, எனக்கு உங்க கூட வாழ பிடிக்கலன்னு. நமக்குள்ள செட் ஆகாது. செட் ஆகாதா? என்னடி நீ சொல்லிக்கிட்டு இருக்க? காலையில் கூட நல்லா தானடி பேசிட்டு போன. இப்போ என்னாச்சு உனக்கு திடீர்னு? செட் ஆகாது அது இதுன்னு ஒயன் அப்படின்ட்டு உங்க கையை பிடிக்கலான்னு வரான். பட் அவன் டச் பண்ண வர்றதுக்குள்ளேயே எங்க கையை வேகமாக எடுத்துட்டு, அதான் செட் ஆகாது சொல்கிறேன்ல தயாங், செட் ஆகாது நமக்குள்ள அப்படின்னு கத்துறீங்க. தயங்கு இங்கே டென்ஷன் ஆகிடுது. இவ்வளோ நேரம் பொறுமையாக அவங்கள ஹேண்டில் பண்ணியிருப்பான். பட் இப்போ டென்ஷன் ஆகிடுறான் அவனே. செட் ஆகாதா? செட் ஆகலைன்னா போக வேண்டியதானடி கல்யாணம் ஆன உடனே. ஒரு வருஷம் இதுக்கடி ஏன் கூட குடும்பம் பண்ண? ஆ, உன்னை தாண்டி கேட்குறேன். ஒரு வருஷம் வரைக்கும் யார் என் கூட இருக்க சொன்னா உன்னை? 1 இயர் ஆனால் தானே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். ஆ, ஒயன் அந்த அளவுக்கு விவரமாயிட்டேடி நீ? உனக்கு எதுவுமே தெரியாதுல்லடி நான் நினச்சேன். ஆனால் நீ மாறிட்டடி. என் பொண்டாட்டி இன்னும் பட்டிக்காடாவே இருக்கான்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் நீ ரொம்ப மாறிட்டடி. எனக்கு தெரியாமல் லாயர்கிட்ட பேசி டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒயன் நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இந்த ஃப்ரேம்லாம் பண்ணி கொண்டு வந்தேன்டி. ஆனால் நீ எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக கொடுக்குறியே. பரவாயில்லடி, ரொம்ப இன்னசென்ட்னு நினச்ச உன்ன. இல்லை, நீ நல்லா விவரம் தான். என்கிட்டேருந்து டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு விவரமாயிட்ட. ஆனால் எனக்கு புரியலடி, புரியல. எதுக்கு நீ டிவோர்ஸ் கேட்குறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. என்னை விட்டு போகணுங்கிற அளவுக்கு யோசிச்சிட்டல நீ. ஒயன் மார்னிங் ஆஃபீஸ் போனா ஈவினிங் எப்படா வந்து உன்னை பார்ப்பேன்னு நினச்சிட்டே தான் போவேன். ஆனால் நீ இனிமேல் எப்போவுமே என்னை பார்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டல்ல. தயாங், இதெல்லாம் பேச தேவையில்ல, சைன் மட்டும் பண்ணி கொடுங்க. ஆனால் எனக்கு தெரியணும் என்ன ரீசன். ஏண்டி எதுக்கு இப்போ டிவோர்ஸ் வரைக்கும்? அப்படி என்ன நான் உனக்கு கொடுவம் பண்ணிட்டேன்? எனக்கு ரீசன் தெரியணும். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நான் கோர்ட்டில் சொல்லிப்பேன். என்ன கோர்ட்லையா? ஆமாம், நான் அங்கே சொல்லிப்பேன் என்னோட லாயர்கிட்ட. அவ்வளோ திமிராடி உனக்கு? சைன் பண்ண முடியாது, நான் போட மாட்டேன். என்ன பண்ணுவ அப்படின்ட்டு பேப்பர்ஸை தூக்கி வீசிடுறான். நீங்கள் அதை திரும்பி பார்த்துட்டு, தயாங் எதுக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல உங்கள் கூட வாழ்கிறதுக்கு. சைன் பண்ணால் என்ன உங்களுக்கு? பண்ண முடியாது. என்னடி பண்ணுவ? தயாங் கடைசியாக கேட்குறேன், பண்ண முடியுமா முடியாதா? முடியாதுரி. அவ்வளோ திமிரா உனக்கு? பண்ண முடியாது. நீங்கள் சைன் பண்ணலனாலும் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். என்னடி, என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் சைன் பண்ணாலும் பண்ணலனாலும், நீங்கள் டிவோர்ஸ் எனக்கு கொடுக்கலனாலும் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன். எங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவேன். அப்போ தயங்க கோமா உங்களை பக்கத்தில் பிடிச்சி இழுத்து, அப்படி என்னடி உனக்கு திமிரு? என்ன வேணால் நினச்சிக்கோங்க, ஆனால் நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடுவேன். ஒயன் ஒரு அளவு தாண்டி உனக்கு மேலே கை வைக்க வேண்டாமேன்னு பார்த்துட்டு இருக்கேன். வைங்கள, இதையும் கூட ஒரு ரீசனாக சொல்லுவேன். ஓ, அந்தளவு போயிட்டியா? சரி, சைன் தானே பண்ணுறேன். தயாங் பண்ணுறேன், ஆனால் காலையில் தான் சைன் பண்ணுவேன். என்ன? ஆமாண்டி, காலையில் தான் சைன் பண்ணுவேன். இன்னைக்கு நைட்டு ஒரு நாள் எனக்கு பொண்டாட்டியாக இருந்துட்டு போ, காலையில் சந்தோஷமாக சைன் பண்ணுறேன். என்ன பார்க்குற? உனக்கு புரியாமலாம் இருக்காது. மேடம்க்கு தான் எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, இது எப்படி தெரியாமல் இருக்கும்? இன்னைக்கு நைட்டு என் கூட இரு, மார்னிங் சைன் பண்ணி தரேன். என்ன இருக்க மாட்டியா? இல்லைன்னா சைன் பண்ண மாட்டேன். அப்போ நீங்கள் தயங் கையை தட்டி விட்டுட்டு அப்படியே போயிட்டு பெட்டில் உட்காடுறீங்க. ஓ, அப்போ எல்லாத்துக்கும் ரெடியாக தான் இருக்க. அப்படி தானே? மார்னிங் சைன் பண்ணிடுவீங்கல்ல? கண்டிப்பாக. நான் சொன்னதுக்கு நீ ஓகே சொல்லிட்டல்ல, கண்டிப்பாக சைன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு உங்களை முறைச்சி பார்க்குறான். நீங்களும் அவனை அப்படி தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பாத்ரூம்குள்ளே வரான். பட் தயாங்க்கு அவ்வளோ கடுப்பாகுது. என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அவனுக்கு. ஷவரை ஆன் பண்ணி விட்டுட்டு யோசிச்சுட்டு நிற்கிறான். செம்ம கோமா வருது அவனுக்கு. செவுத்துலலாம் அப்படியே பஞ்ச் பண்ணிட்டு இருக்கான்.
நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் வெளியே வரான். நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உங்களை பார்த்தாலே அவ்வளோ கடுப்பாகுது அவனுக்கு. முறைச்சிட்டே தான் வரான். தயாங், என்ன இல்லை 1 இயர் என்ன பார்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். அப்போ ஒரு மாதிரியாக அவங்கள பார்க்குறான். தென் என்ன காலேஜ்லலாம் சேர்த்திங்க, ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. நான் அதெல்லாம் என் அப்பா கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்றேன். ஆ சரி, நிஜமாக தான் தயாங். ஆமாம், இவ அப்பா பெரிய கோடீஸ்வரன் இல்லை, கொரியாவோட கிங்கா. மூடிட்டு படுறி அப்படின்ட்டு அவங்கள பெட்டில் தள்ளி விட்டுட்டு அவங்க மேலே வரான். தயாங், அது இதோ பாரு, என்கிட்ட இல்லாத பணம் ஒன்றும் இல்லை. ஸோ வாய் கொஞ்சம் மூடுறியா? இல்லை, உங்ககிட்ட வேற ஒன்று சொல்லணும். இங்கே பார், சும்மா இந்த மேலே பண்ணுங்க கீழே பண்ணாதீங்க இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காத. நீ சொல்கிறது எதுவுமே நான் கேட்க மாட்டேன். இன்னைக்கு நைட்டு எனக்கு எப்படி தோணுதோ என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். ம், அது இல்லை, அது டிவோர்ஸ் சைன் பண்ணிடுறேம்மா. காலையில் எழுந்தவுடனே சைன் பண்ணிடுறேன், போதுமா? அது இல்லை தயாங், டிவோர்ஸ்க்கு அப்புறம் விட்டா பேசிட்டே இருப்பா அப்படின்ட்டே வந்து அவங்கள கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கிஸ் பண்ணிட்டே அப்படியே அவங்க ட்ரெஸ் எல்லாம் எல்லாத்தையும் கழட்டுறான். அவன் ஹேண்ட் எங்கெங்கேயோ போகுது, உங்கள் பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. கொஞ்சம் ஹாஷாக தான் பிஹேவ் பண்ணுறான். உங்கள் நெக்லெல்லாம் அப்படியே கடிக்கிறான். தயாங், என்ன வலிக்குதா? வாயவே நீ திறக்கக்கூடாது. வலிக்குது, பொறுமையாக பண்ணுங்க, அது இதுன்னு எதுவுமே நீ சொல்லக்கூடாது. என் இஷ்டத்துக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் ஹேண்டை உங்கள் செஸ்ட் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணுறான். தயாங், என்ன வலிக்குதா? ஆ தயாங், தயாங் வேண்டாம் தயாங். இப்போதான் நான் சொன்னேன், வேண்டான்லாம் நீ சொல்லவே கூடாது. ஆ ஆ தயாங், தயாங் வேண்டாம் தயாங். இன்னும் நல்லா சத்தமாக கத்து, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தயாங், உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? ஆ ஆ என்ன? நமக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் ஆ ஆ தயாங் சொல்லுடி. இல்லை, நமக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் வேற கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அந்த டேஷ் எல்லாம் உனக்கு எதுக்கு? நான் என்னவோ பண்ணிட்டு போகிறேன், இப்போ தேவை அதெல்லாம் உனக்கு அப்படின்ட்டு கோவத்தில் இன்னும் டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் கத்துறீங்க, பட் தயங்க அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே இல்லை. அவன் செம்ம கோவத்தில் இருக்கான் உங்கள் மேலே. உங்களுக்கா இப்போவே டயர்டாயிடுச்சு, மூச்செல்லாம் வாங்க ஆரம்பிச்சிடுறீங்க. தயங்க அப்போ ஸ்மித் பண்ணிக்கிட்டு, இதுக்கே டயர்டானா இப்படி? இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணவே போகிறேன் அப்படின்ட்டு அவன் ரெடி ஆகுறான் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பயமாக தான் இருக்குது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது. 1 இயரில் உங்களுக்குள்ளே இது நடந்திருக்காது. இன்னுமே நீங்கள் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கவே மாட்டீங்க. ஏதோ ஓரலாக குட்டி குட்டி ரொமான்ஸ் அது மாதிரி தான் உங்களுக்குள்ளே நடந்திருக்கும். ஸோ இப்போ பயமாக தான் இருக்குது உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் தயங்க வேற செம்ம கோவத்தில் இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நர்வஸாக தான் இருக்குது, பட் உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. டைட்டாக ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. தயங்க இப்போ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஆ ஆ தயாங், நான் தான் சொன்னலடி இனிமே தான் இருக்குன்னு. தயாங் பொறுமையா. ஆஹா, அதெல்லாம் உன் வாயிலேருந்து வரவே கூடாது. தயாங் ஆ ஆ தயாங், தயாங் வலிக்குது தயாங். வலிக்கட்டும்டி, எனக்கு கவலை இல்லை. தயாங் ப்ளீஸ் பொறுமையா. ஆ ஆ ஆ தயாங் ரொம்ப 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 உள்ளே போகுதா என்ன? ஆனால் எனக்கு நல்லா இருக்கே. தயாங் தயாங் ப்ளீஸ் தயாங், போதும் வேண்டாம் ப்ளீஸ் ப்ளீஸ் தயாங் அப்படின்ட்டு அவன் ஆம்ஸை தான் டைட்டாக பிடிக்கிறீங்க. உங்கள் மேலே தான் படுத்திருப்பான் அவன். உண்மையிலுமே ரொம்ப பெயினாக தான் இருக்கும் உங்களுக்கு. கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. என்னதான் தயங்க உங்கள் மேலே கோவமாக இருந்தாலும் நீங்கள் கண்ணெல்லாம் கலங்குறத பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இங்கே பாரு, இப்போவும் கேட்குறேன், டிவோர்ஸ் வேணுமாடி என்கிட்ட இருந்து? தயாங் பதில் சொல்லுடி. வேணும் வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது தயங்கு செம்ம கடுப்பாயிடுது. அவ்வளோ திமிராடி உனக்கு? என்ன அப்படி என்ன உனக்கு பிடிவாதம்? உனக்கு மேலே நான் பிடிவாதக்காரன் தெரியும்ல அப்படின்ட்டு கோவத்தில் இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். நீங்கள் கத்துறீங்க செம்மையா. ஐயோ ஓ தயாங், தேங்க்ஸ் செத்துருவோம் போல தயாங். சாகு, என்னை விட்டு போகிறேன்னு சொன்னலடி, சாகு நீ. ஐயோ தயாங், தயாங் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம் தயாங்.
அப்படின்ட்டு அவன் ஆம்ஸை விடவே இல்லை, டைட்டாக பிடிச்சிட்டே இருக்கீங்க. பட் அவன் நீங்கள் கத்துறதெல்லாம் கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான். தயாங் தயாங் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாங்க, முடியலை முடியலை தயாங் என்னால், ப்ளீஸ். அதான் சாகுன்னு சொல்கிறேன், சாகு. தயாங் தயாங் வேண்டாம் வேண்டாம் தயாங், ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துங்க தயாங் தயாங், வேண்டாம் வேண்டாம் தயாங். இந்த மூமெண்ட்லாம் நமக்குள்ளே எப்படி எப்படிலாம் நடக்கணும்னு கனவு கண்டு வச்சிருந்தேன் தெரியுமா? எப்படியெல்லாம் அழகா எப்படி எப்படிலாம் உன்னை ரசிக்கணும்னு நினச்சேன் தெரியுமா? ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நடக்கிற மாதிரி பண்ணிட்டல நீ. இங்கே பாரு, இப்போ கூட உன்னை கஷ்டப்படுத்தணும்லாம் எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. சொல்லுடி ஒயன், இப்போ கூட சொல்லு டிவோர்ஸ் வேணான்னு. நான் நிறுத்திடுறேன். சொல்லுடி டிவோர்ஸ் வேணான்னு சொல்லு. அப்போ நீங்கள் அழறீங்க தயங்க, அப்படியே உங்கள் ஃபேஸை பிடிச்சி திருப்பி சொல்லுடி டிவோர்ஸ் வேண்டாம் தயங்கன்னு சொல்லு. அப்போ நீங்கள் அவன் ஃபேஸே பார்க்கல, ஐஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. தயாங் தயாங் வேண்டாம் தயாங், ப்ளீஸ் ப்ளீஸ் நிறுத்துங்க. நிறுத்திடுறேன்டி, டிவோர்ஸ் வேணான்னு சொல்லு, வாயை திறந்து சொல்லு. வேணும் எனக்கு, உங்கள் கூட இப்படி இருந்தா சைன் பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல. ஏண்டி இவ்வளோ வலிக்குதுன்னு சொல்கிற, அப்போ கூட டிவோர்ஸ் வேணான்னு சொல்ல மாட்டேல நீ? அப்படி என்னடி பண்ண நான் உன்னை? எனக்கு வேணும் அப்படின்ட்டே செம்ம ஸ்டபனாக சொல்கிறீங்க. தேங்க்குங்க, அப்படியே மண்டெல்லாம் சூடாகுது. நீங்கள் இந்த மாதிரி சொல்ல சொல்ல தான் அவனுக்கு இன்னும் வெறியாகுது. உங்களை நல்லா வச்சு செய்கிறான். அப்படி கத்துறீங்க நீங்கள். அந்த ரூமே உங்கள் சவுண்டு தான். ரூமெல்லாம் இல்லை, வீடு ஃபுல்லாகவே கேட்குது. கீழே தயங்கோட அப்பா அம்மா ரூமுக்கு கூட நீங்கள் கத்துற சவுண்ட் கேட்குது. அவங்களுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்காக தான் இருக்குது. பட் நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு தெரியல. நீங்கள் ஏதோ ஹாப்பியாக இருக்கீங்க போலங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. தயங்கோட அம்மாலாம் அப்படியே காதெல்லாம் மூடிட்டு படுத்துடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தயங்காலே முடியல, அவனே அவ்வளோ டயர்டாயிட்டான், அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டான் பண்ணுறதெல்லாம். நீங்கள் அப்படியே அழுது அழுது உங்கள் ஃபேஸெல்லாம் அப்படியே சவந்து போயிடுச்சு. இன்னும் உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துட்டே இருக்கு. அப்படியே தயங்கே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி என்ன பார்க்குற? பாதியில் நிறுத்திட்டானேன்னு பார்க்குறியா? வேற என்ன? ஐ லவ் யூ தயாங். என்ன? ஐ லவ் யூ. அப்போது தயங்கு கடுப்பாயிட்டு அப்படியே வந்து உங்கள் நெக்கை பிடிக்கிறான். பைத்தியமாடி நீ? இவ்வளோ நேரம் இங்கே என்ன நடந்தது? நீ என்ன பேசிகிட்டு இருந்த? இப்போ வந்து ஐ லவ் யூன்னு சொல்கிற? ஐ லவ் யூ தயாங். இல்லை நீ பைத்தியம் இல்லை, என்னை தாண்டி பைத்தியமாக்குற. என்ன தாண்டி உன் பிரச்சனை? ஐ லவ் யூ சொல்லாத, எனக்கு அப்படியே வெறியாகுது. ஐ லவ் யூ தயாங். சொல்லாதடி, எனக்கு டென்ஷன் ஆகுது. அப்படியே கழுத்தை நினச்சி சாவடிச்சிடுவேன். தயாங், உங்ககிட்ட ஒன்று சொல்லவா? ஒரு மயிரும் நீ சொல்ல தேவையில்ல, மூடிட்டு படுத்துரு. இல்லை கேளுங்க. என்ன? மறுபடியும் ஏதாவது சொல்லி என்னை வெறுப்பேற்றுவேன் அதானே? உங்கள் செக்ரட்டரி அந்த பொண்ணு இருக்கால, அவளுக்கு என்ன? இல்லை அவளும் உங்களை மாதிரியே ரொம்ப டேலண்ட் தான். உங்களுக்கு அவளை மாதிரி பொண்ணு தான் செட் ஆகும். உங்களுக்கு ஈக்குவலாக கரெக்டாக இருப்பா. நீங்கள் அவளை மாதிரி பொண்ணாக பார்த்து இல்லைனாலும் அவளே கூட ஓகே தான், உங்களுக்கு கரெக்டாக இருப்பா. இப்போ பிரச்சனை நம்ம 2 பேருக்குள்ளே தானே? இடையில அவள் எங்கேருந்து வந்தா? இல்லை சொல்கிறேன், இங்கே பாரு, என்னாலே முடியலன்னு பேசாமல் படுத்துட்ருக்கேன். ஏதாவது பேசி என்னை வெறுப்பேற்றுன்னு வச்சுக்கோயேன், நீ செத்தா கூட பரவாயில்லன்ட்டு நான் பாட்டு பண்ணிகிட்டு இருப்பேன். என்ன? இல்லை தயாங்க அது. இங்கே பாரு ஒயன், நீ என்ன லூஸ் ஆடி? இப்போ தான் ஐ லவ் யூன்னு சொன்ன, இப்போ என்னடானா அந்த செக்ரட்டரி அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற? பைத்தியமாடி, பைத்தியமா உனக்கு? இல்லை, அவங்களுக்கு கரெக்டாக இருப்பான்னு தான் சொன்னேன். நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, காலையில் சைன் பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப அதே கேட்கவும் தயங்க கடுப்பாயிட்டு மறுபடியும் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் நடந்துக்க ஆரம்பிச்சிடுறான். அன்றைக்கி நைட்டே உங்களுக்கு ரொம்ப ரஃபாக தான் போயிருக்கும். ஃபஸ்ட் டைம் இது உங்களுக்கு. பட் லைஃப்பில் இனிமேல் இது மாதிரி நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே மயங்கிருப்பீங்க நீங்கள். தேங்க் ஒரு மாதிரி இருக்குது, அவனுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் அழுதுருப்பீங்கல்ல, ஸோ அப்படியே உங்கள் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு
உங்கள் ஃபேஸ் எல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்து போகிறான். பட் உங்களுக்கு என்ன தோணியிருக்குன்னா, ஐ மீன் நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகாததுக்கு முன்னாடி தயாங் திரும்ப திரும்ப டிவோர்ஸ் கேட்காதன்னு தானே சொல்லியிருப்பான். அவன் கோவத்திலே சொன்னாலும் அவ்வளோவுமேவே அவன் உங்கள் மேலே வச்சுருக்க லவ் தான். உங்களை விட அதிகமாக அவன் தான் உங்களை லவ் பண்ணுறான். உங்களை விட்டு பிரிஞ்சுலாம் இருக்கவே முடியாது. நீங்கள் டிவோர்ஸ் கேட்டதே ஏற்றுக்க முடியாமல் தான் தயங்க அதெல்லாம் பண்ணியிருப்பான். அவ்வளோ கோவப்பட்டிருப்பான் அவங்க மேலே. அதெல்லாம் புரியுது உங்களுக்கு. அதனால தான் ஃபைனலாக ஐ லவ் யூன்னு கூட அவனை பார்த்து சொல்லியிருப்பீங்க. அவனை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அப்போவே முடிவு பண்ணியிருப்பீங்க, டிவோர்ஸ்லாம் இனிமேல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சும்மா அவனை வெறுப்பேற்றலான்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக உங்கள் செக்ரட்டரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு அவங்ககிட்ட கேட்டிருப்பீங்க. பட் அதுக்கும் தயங்க கோவப்பட்டிருப்பான். பட் இதெல்லாம் உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. தயங்க நம்மளை இவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம்தான் பட்டிருப்பீங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் தயங்க உங்களை பிடிக்கும், உங்களை மட்டும்தான் பிடிக்கும். அதெல்லாம் இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியுது. தயங்க விட்டு எப்போதும் போயிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அப்படியே ஒரு மிட் நைட் இருக்கும். நீங்கள் இப்போ தான் எழுந்துக்கிறீங்க. பக்கத்தில் தயங்க இல்லை. எங்கே போனார் அப்படின்ட்டு ரூமில் பார்க்குறீங்க. பார்த்தா தயங்க பால்கனியில் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ நீங்களும் அவனை பார்த்துட்டு பொறுமையாக எழுந்துக்கிறீங்க. முடியல தான். பட் எப்படியோ எழுந்து பாத்ரூம் போகலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. பாத்ரூம் போயிட்டு நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் வேறு எடுத்து போட்டுட்டு நீங்களும் பால்கனிக்கு வரீங்க. தயாங் அப்போ அவனுக்கு திரும்பி பார்க்குறான். ஒயன், நீ என்னடி இங்கே தூங்கலையா தயாங் அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் போகிறீங்க. இல்லை தூக்கம் வரலாதான் அப்படியே உட்காந்துருந்தேன். ஆமாம், நீ எதுக்கு வெளியே வந்த? இல்லை பாத்ரூம் போகலான்னு எழுந்தேன், உங்களை காணும், அதான் இங்கே உட்காந்துருந்தீங்க வந்தேன் அப்படின்ட்டே போயிட்டு அவன் பக்கத்தில் உட்காடுறீங்க. சரி வா உள்ளே போகலாம். இங்கே இருக்கலாம். இல்லடி பரவாயில்ல உள்ளே போகலாம். இல்லை தயாங் இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு அவன் செஸ்ட் மேலே சாயிறீங்க. அவ்வளோ டயர்டாக இருக்கீங்க நீங்கள். உங்கள் ஃபேஸை பார்த்தாலே நல்லா தெரியுது. தயங்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஒயன் சாரிடி, நான் ஏதோ கோவத்தில். தயாங் எதுவும் பேச வேண்டாமே, எனக்கு தூக்கம் வருது, தூங்கணும்னா. உள்ளே போகலாமாடி? ஆஹா இப்படியே நான் தூங்குறேன். ஆனால் குளிருது, என்னை ஹக் பண்ணிக்கோங்களேன். நான் வேணால் பெட்ஷீட் கொண்டு வரவா? உங்களோட வார்ம்னஸே எனக்கு போதும், ஹக் பண்ணிக்கோங்களேன். அப்போ அவனும் நல்லா உங்களை ஹக் பண்ணுறான். இன்னும் கொஞ்சம் டைட்டாக. அப்போ அவனும் நல்லா டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே அவன் செஸ்ட் மேலே சாஞ்சு தூங்க ஆரம்பிக்கிறீங்க. பட் எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, இவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்திட்டோமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான். அப்படியே உங்கள் தலை மேலே அவனோட தலையை சாய்ச்சிட்டு இன்னும் டைட்டாக உங்களை நல்லா ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் தூங்கினதுக்கப்புறம் தயங்க உங்களை தூக்கிட்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுருப்பான். ஸோ நீங்கள் இப்போ எழுந்துக்கிறீங்க. தயங்க இல்லை ரூமில். அப்படியே டைம் பார்க்குறீங்க, 9 மணி ஆகுது. 9 மணி ஆயிடுச்சா? ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரா அப்படின்னு யோசிச்சிட்டே தான் எழுந்துக்கிறீங்க. போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே வரீங்க. கரெக்டாக நீங்களும் கீழே வரீங்க. தயங்கும் ஜாகிங் போயிருப்பான். ஸோ அவனும் இப்போ தான் உள்ளே வரான். நீங்கள் ஆஃபீஸ் போகலையா? ஏன்? லீவு. இன்னைக்கு ஆஃபீஸ் லீவா? நான் லீவு. ஏன்? சொல்லி ஆகணுமா? இல்லை கேட்டேன், எனக்கு போக பிடிக்கல, அதான் போகல. ஆமாம், அதையும் மாமாவும் எங்க? ஊருக்கு போயிருக்காங்க. ஊருக்கா? என்ன திடீர்னு? அதுவும் இவ்வளோ சீக்கிரமாக சொல்லவே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியல, போகிறேன்னு சொன்னாங்க காலையில் நான் எழுந்து வரும்போது. 1 வாரம் ஆகுமா வரத்துக்கு? 1 வாரம் ஆகுமா? எங்கே, எந்த ஊருக்கு போயிருக்காங்க? அப்போ தயங்க அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு எதுவும் பேசல. அவன் பாட்டு ரூமுக்கு போகிறான். நீங்களும் அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுறீங்க, எதுவும் கேட்கல. பட் பின்னாடியே அவன் கூடவே போகிறீங்க நீங்களும் ரூமுக்கு. தயங்க போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறான் பாத்ரூமுக்கு. நீங்கள் உள்ளே வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கிட்டு வந்திருப்பான்ல, ஸோ அதை பார்க்குறீங்க. அப்படியே அதை பார்த்து சிரிச்சிட்டு வாலில் மாட்டலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. இங்கே மாட்டினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு பொறுமையாக அதை நகர்த்திட்டு போகிறீங்க. சேரில் ஏறிட்டு அதை தூக்கி மாட்டணும்ல, ஸோ உங்களாலலாம் தனியாக அதை தூக்கி மாட்ட முடியல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. அப்போ தயங்கும் பாத்ரூம்லேருந்து வெளியே வரான். என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறான். நீங்கள் அவனை திரும்பி பார்த்துட்டு என்ன பார்க்குறீங்க, ஹெல்ப் பண்ணலாம்ல. அப்போ அவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறான். பார்த்துட்டு நிற்காதீங்க, வாங்க வந்து இதை தூக்கி மாட்டுங்க. அப்போ அவனும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறான். 2 பேரும் சேர்ந்து மாட்டிடுறீங்க அதை.
அப்படியே நீங்கள் சேர்லேருந்து கீழே இறங்கிட்டு அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு அவனை திரும்பி பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்து முறைக்கிறான். எதுக்கு முறைக்கிறீங்க? இப்போ எதுக்கு இந்த ஃபோட்டோ மாட்டின? ஏன், அதுக்கு தானே வாங்கிட்டு வந்தீங்க? நான் அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் மேடம் தான் டிவோர்ஸ் வாங்கிட்டு போக போகிறீங்களே, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைலாம்? அதில் நீங்கள் சைன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேனே. எழுந்த உடனே மொதல் வேலை தான் சைன் பண்ணி வச்சுட்டேன். அப்போது நீங்கள் டக்குன்னு ஓடி போயிட்டு அந்த பேப்பர்ஸ் எடுத்து பார்க்குறீங்க. பட் தயங்க அதில் சைன் பண்ணலை, வெறும் பேப்பராக தான் இருக்குது. ஏன் அவ்வளோ ஆர்வமா நான் சைன் பண்ணதை பார்க்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பட் உங்களுக்கு தேங்க்ஸ் சைன் பண்ணலன்னதை பார்த்ததும் தான் உங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருக்குது. நல்ல வேலை சைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறீங்க. கிளம்புங்க. எங்கே சொல்கிறா, ரெடி ஆகுங்க. எங்கடி, கோர்ட்டுக்கு எதுவும் கூட்டிகிட்டு போக போறியா? அதெல்லாம் சொல்கிறேன், கிளம்பி வாங்க அப்படின்ட்டு அவசர அவசரமாக அவனை கிளம்ப சொல்லிட்டு நீங்களும் கிளம்புறீங்க. கிளம்பிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறீங்க. எங்கன்னு பார்த்தா ஆஃபீஸ்க்கு தான். கார் அப்படியே நிறுத்திட்டு எதுக்கு இப்போ இங்கே வர சொன்ன? சொல்கிறேன் அப்படின்ட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு இறங்க போகிறீங்க. அப்போ தயங்கும் அவன் சைடு இருக்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவனும் இறங்க போகிறான். நீங்கள் எங்கே இறங்குறீங்க? இங்கே இருங்க. இங்கே இருக்கவா? அப்போ நீ மட்டும் எங்கே போகிற? அது நான் வந்து சொல்கிறேன், அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுங்க, கார்லையே. இறங்கி வராதிங்க தயாங், காரில் இருங்க அப்படின்ட்டு டிவோர்ஸ் பேப்பர்ஸை கையில் எடுத்துட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க. நேராக அந்த பொண்ணோட கேபினுக்கு தான் போகிறீங்க. அவள் அங்கே தான் நின்றுட்டுருக்கா. உங்களை பார்த்த உடனே ஹே என்ன இந்த பக்கம், அதுவும் தனியா? ஆமாம், சார் வரல என்ன? சாரை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக என்ன அப்படின்ட்டு நக்கலாக கேட்குறீங்க. அப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி உங்களை பார்க்குறா. சும்மா கேட்டேன், சார் இன்னைக்கு லீவ், வரமாட்டார். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? இன்னைக்கு குட் நியூஸ்? குட் நியூஸ் தான். பட் உனக்கு குட் நியூஸா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்கிற? அன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னல, தயங்கும் உனக்கும் செட் ஆகாது, அவர் விட்டு போயிட்டு டிவோர்ஸ் வாங்கிடுன்னு சொன்னல. நானும் நீ சொன்னதை அப்படியே கேட்டுட்டு போயிட்டு என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் தயங்கிட்ட கொடுத்தேன். அப்போ அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. டிவோர்ஸ் அப்போ அப்ளை பண்ணிட்டீங்களா? எப்படி பண்ண முடியும்? தயங்க தான் அதில் சைனே பண்ணலையே. என்ன? ஆமாம், நீ வேணா பாரு அப்படின்ட்டு அந்த பேப்பர்ஸ் அவள் கையில் கொடுக்குறீங்க. அவள் வாங்கி அதை பார்த்துட்டு அப்படியே உங்களை முறைக்கிறா. என்ன எதுக்குமா முறைக்கிற? நான் என்ன பண்ண முடியும்? நானும் எவ்வளவோ சொன்னேன் அவர்கிட்ட. நீ சொன்ன பாரு, அது எல்லாத்தையும் சொன்னேன். உங்களுக்கு நான் செட் ஆக மாட்டேன் தயாங், எனக்கு உங்க கூட வாழ பிடிக்கல, உங்க அளவுக்கு நான் ஈக்குவல் இல்லை, டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணுங்க நீ எவ்வளவோ சொன்ன. உனக்கு ஒன்று தெரியுமா, இதனால நைட்டு ஃபுல்லாக எங்களுக்குள்ள சண்டை. அவ்வளோ சொல்லியும் அவர் என்னடான்னா, எனக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு, நான் ஒன்னதான் லவ் பண்ணுறேன், உன் கூட தான் வாழ்வேன், பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீயே சொல்லு. ஏய், என்ன என்கிட்ட ட்ராமா பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லை, நீ சொன்ன மாதிரியே தான் நானும் பண்ணேன். ஆனால் அவர் சைன் பண்ண மாட்டாரே, நான் என்ன பண்ண முடியும்? நான் கூட சொன்னேன், உங்கள் செக்ரட்டரி இருக்கால்ல, அவள் ரொம்ப டேலண்டடான பொண்ணு, உங்களுக்கு அவள் தான் கரெக்டாக இருப்பா, நீங்கள் அவளே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கூட சொல்லி பார்த்தேன். ஆனால் அவர் என்னடானா அந்த டேஷை பற்றிலாம் என்கிட்ட இதுக்கு பேசுகிறேன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. அப்போ அந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஏய் அப்படின்ட்டு கை ஓங்குறா. என்ன கையெல்லாம் ஓங்குற? நான் உங்கள் எம்டியோட ஒய்ஃப்மா, கீழே இருக்கு கையை. அப்படிலாம் என்னை பார்த்து கையெல்லாம் ஓங்கக்கூடாது. என்னடி என்கிட்ட நக்கல் பண்ணிட்டு இருக்கியா? வேற என்ன பண்ணுறது உன்கிட்ட? கோவம் வருதா? உனக்கே எவ்வளோ கோவம் வருதுன்னா எனக்கு எவ்வளோ வரணும்? நான் ஒரு பைத்தியம், நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ சொன்னதை கேட்டுட்டு போய் நானும் அவர்கிட்ட டிவோர்ஸ் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? இங்கே பாரு, நீ சொன்னது எல்லாமே கரெக்டு தான், தேங்க்கு நான் ஈக்குவல் இல்லை தான். ஆனால் இப்போ அவருக்கு ஈக்குவலாக இருந்து நான் என்ன பண்ண போகிறேன்? அவருக்கு ஆப்போசிட்டாக கம்பெனி எதுவும் ஓப்பன் பண்ண போகிறானா, இல்லை ஃபர்ஸ்ட் இடத்துக்கு தான் வர போகிறானா? கிடையாது. அவர் அளவுக்கு ஈக்குவலாக நான் எதுக்கு இருக்கணும்? எங்களுக்குள்ளே எதுவும் காம்படிஷன் நடக்குதா என்ன? சொல்லப்போனால் அவரே ஃபீல் பண்ணலை. அவர் நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்க தயாராக இருக்காரு. ஏன்னா அவர் என்னை லவ் பண்ணுறாரு. அவரே என்னை முழுசாக ஏற்றுக்கும் போது நீ எல்லாம் யாரு? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்லி நான் எது கேட்கணும்? அவர் நான் எப்படி இருந்தாலும் ஏற்றுப்பார். எனக்கு அவர் மட்டும் போதும். உங்களை மாதிரி ஆளுங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீ யாருடி அவர் லைஃப்லேருந்து என்ன போக சொல்கிறதுக்கு? நானே போகணும்னு நினச்சா கூட தயங்க அனுப்புறதுக்கு ரெடியாக இல்லை.
அவருக்கு நான் தான் எல்லாமே. அவர் என்னை அவ்வளோ லவ் பண்ணும்போது நான் எப்படி அவரை விட்டு போவேன்? நான் அவர் கூடவே தான் இருப்பேன். நான் ஒன்றும் உன்ன மாதிரி சீப்பான ஆள் இல்லையே அடுத்தவ புருஷனை அடையணும்னு நினைக்கிறதுக்கு. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கே இவ்வளோ இருக்கும்போது எனக்கு எவ்வளோ இருக்கும். இன்னிலேருந்து இந்த ஆஃபீஸில் உனக்கு வேலை கிடையாது. ஏய், உன்னை எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட இப்படியெல்லாம்? என்ன உன்கிட்ட? ஆ, நீ பெரிய ஆளா? ஆஃப்டர் ஆல் இங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தானே நீ. எப்படி இருந்தாலும் எனக்கு கீழே தான் இருக்க நீ. ஸோ அந்த லிமிட்டோடு இருந்துக்கோ. உன்னை இப்போவே ஃபயர் பண்ணுறேன். கிளம்பு, உன் திங்ஸ் எல்லாம் மூட்டை கட்டிட்டு கிளம்பு இங்கேருந்து அப்படின்ட்டே திட்டிட்டு போகிறீங்க. பட் இந்த பொண்ணுக்கு செம்ம கடுப்பு. கையில் நீங்கள் அந்த டிவோர்ஸ் பேப்பர் கொடுத்துருப்பீங்கல்ல, ஸோ அதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு அவள் முடிய அப்படியே க்ரஷ் பண்ணிட்டு நிற்கிறா. நீங்களும் ஆஃபீஸ்லேருந்து வெளியே வந்துட்டு காரில் வந்து ஏறுறீங்க. போகலாம். எங்கடி போயிட்டு வந்த? உங்கள் ஆஃபீஸ்க்கு தான். அது தெரியுது. யாரை போய் பார்த்துட்டு வந்த? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? போகலாம். எனக்கு எதுக்கா? என்ன தாண்டி நீ பண்ணிகிட்டு இருக்க? அதெல்லாம் கேட்காதீங்க, போகலாம். சரி, கையில் டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போனியே, அது எங்க? அது கிழிச்சு போட்டேன். என்ன கிழிச்சு போட்டியா? ம். அப்போ தேங்க் அப்படியே கடுப்பாயிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். என்னடி முழு லூஸ் ஆயிட்டியா? நேற்று என்னடானா பேப்பர்ஸில் சைன் பண்ணுங்கன்னு என் உயிரை வாங்கிட்டு இருந்த. இன்னைக்கு கிழிச்சு போட்டேன்னு சொல்கிற. என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க நீ? அப்போ நீங்கள் தயங்கோட ஐஸை பார்த்துட்டு, சாரி தயங், யாரோ சொன்னாங்கன்னு உங்கள் பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் உங்ககிட்ட டிவோர்ஸ் கேட்டுருந்துருக்கக்கூடாது, சாரி அப்படின்ட்டு அவங்க ஐஸை டவுன் பண்ணி அவனோட லிப்ஸை பார்க்குறீங்க. டக்குன்னு போயிட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்க. அப்போ தயங்க அப்படியே உங்கள் ஷோல்டரில் கை வச்சு உங்களை புஷ் பண்ணிவிட்டு, என்ன யாரோ சொன்னாங்களா? யார் சொன்னது? அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு அகைன் கிஸ் பண்ண போகிறீங்க. தயங்க மறுபடியும் தள்ளுறாவங்கள. சொல்லுடி, யார் சொன்னா? அதெல்லாம் வேண்டாம் தயங், எனக்கு தெரிஞ்சாகணும். நான் நேற்று கூட கேட்டேன்ல, எதுவுமே சொல்லலை என்கிட்ட. சொல்லு, யார் என்ன சொன்னா? யார் சொன்னது கேட்டுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த நீ? வேண்டாமே, அதெல்லாம் முடிஞ்சு போனது, அதை பற்றி பேச வேண்டாமே. எனக்கு தெரிஞ்சாகணும். அப்போ நீங்கள் வாயவே திறக்காமல் முழிக்கிறீங்க. அப்போ நீ சொல்ல மாட்டல்ல? சரி, என்கிட்ட சொல்ல தேவையில்ல, எனக்கு தெரிய வேணாம் அப்படின்ட்டு மூஞ்ச திருப்பிட்டு அப்படியே போயிட்டு சீட்டில் உட்காந்துடுறான். தயாங், உங்ககிட்ட சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை, அதை பற்றி பேச வேண்டாமே ப்ளீஸ், எனக்கு இஷ்டம் இல்லை. தயாங், இங்கே பாருங்களேன், உங்ககிட்ட அதை பற்றி சொன்னால் ப்ராப்ளம் தான் பெருசாகும். எனக்கு வேண்டாம், அதில் இஷ்டம் இல்லை. இந்த பிரச்சனை இதோட விட்டுறலாமே ப்ளீஸ் தயாங். திரும்பவும் அதுக்குள்ளே போக எனக்கு இஷ்டம் இல்லை. இங்கே பாருங்களேன் தயாங், திரும்ப மாட்டிங்களா? சாரி தயாங், என் மேலே தான் தப்பு. மற்றவங்களெல்லாம் நான் எதுக்கு ப்ளேம் பண்ணணும்? தப்பு என்னோடது. யாரோ ஏதோ சொன்னாங்கங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட அப்படி கேட்டிருக்கக்கூடாதுல்ல, சண்டை போட்டிருக்கக்கூடாது. ப்ளீஸ் தயாங், இங்கே பாருங்களேன் அப்படின்ட்டு அவன் ஃபேஸை திருப்புறீங்க. பட் அவன் திரும்பவே மாட்டேங்கிறான். தயாங், அதான் நான் சாரி கேட்குறேன்ல, இங்கே பாருங்க தயாங், சாரி. எஸ் ஓ ஆர் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கும் போது எங்கள் தயாங்க்கு சிரிப்பு வந்துடுது. ஈ ஈ சாரி தயாங். அப்போ தயாங் அப்படியே உங்களை தூக்கி அவனோட லேப்பில் உட்கார வைக்கிறான். சாரி தயாங். எப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற? சாரி. இதை சொல்லி சொல்லியே என்ன மயக்கிடு. அப்போ வேற ஒன்று சொல்லவா? என்ன? லவ் யூ. பாரா, ஐ லவ் யூ தயாங். நேற்று உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, சாரி, ஐ லவ் யூ அப்படின்ட்டு நீங்களே போயிட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்க. தயாங்கும் அப்படியே நல்லா உங்களை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். தயாங், வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கா? ஆனால் இப்போ எனக்கு கார் ஓட்டுற மூடு இல்லையே அப்படின்ட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் சிரிக்கிறீங்க. வீட்டுக்கு போய் மற்றதை பார்த்துக்கலாமே. இங்கே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு சீட்டை பின்னாடி சாய்க்கிறான். தயாங், எங்கயா? காருக்குள்ளே யாராவது பார்த்துட போகிறாங்க. உள்ள எதுவும் தெரியாது. அதுக்குன்னு காரில்? நீ வாடி, அதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களை கீழே தள்ளிட்டு அவன் மேலே வரான். அப்படியே சிரிச்சுட்டே வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை நெக்கோட ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க.
ஓகேடா, இதோட வந்து இந்த ஸ்டோரியை நான் வந்து முடிச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா இருந்தது என்னன்னு தெரியல, பட் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நான் வந்து ட்ரை பண்ணதில்லை, இந்த மாதிரி வில்லேஜ் கான்செப்ட்லாம். ஸோ எப்படி இருந்தது எனக்கு தெரியல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேடா, வேற எஃப்எஃப்ல வந்து மீட் பண்ணலாம்.